எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரசிகர் என்றால் ரசிகர், பரம ரசிகர். நான் அவரை கிண்டலாக சொல்வதுண்டு, நீங்க முன்னால உட்கார்ந்துருக்கீங்க, நான் எவ்வளவு நேரமும் பேசுவேன். ரசனை என்பது ஒரு மிகைப்பட்ட ரசனை செய்வார். திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதினார் என்று நான் சொன்ன உடனே இந்த தலையாட்டம், ஏதோ நான் தான் அதை கண்டுபிடித்து சொன்ன மாதிரியும் அவருக்கு அது தெரியாதது போலவும் அவர் காட்டுகிற பாவம் என்பது கேட்பதற்கு. ஆகவே அன்று முட்டினான் தாயிலே இருந்து பாழ்த்தானாக சொல்றார். அதுபோலத்தான் சபைதான் கன்று, பேச்சாளர்கள் தான் வசை என்று நான் நினைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய அந்த ரசனையோடு இந்த பட்டிமண்டபம் சிறக்கும் என்ற நம்பிக்கையை சொல்லி நான் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறேன். நான் கல்யாணராமன் ஐயா அவருடைய ஒரு பரம ரசிகன். இன்றைக்கு நான் சொல்ல போனால், பேச்சு உலகம் என்பது நான் முதலாக இந்தியாவுக்கு 81ஆம் ஆண்டு வந்தேன். அப்ப இருந்த பேச்சு உலகம் என்பது பிறகு ஒரு 10 ஆண்டு கழித்து போரெல்லாம் நடந்த பிறகு நான் இடையிலே வந்த பொழுது அந்த பேச்சுலகமே மாறி போயிருந்தது. நூல்களிலே ஆட்சி பெற்று அதை கேட்கிறவர்கள் விரும்பும்படியாக சொல்கிற பேச்சாளர்கள் தொகை குறைந்திருந்தது. நான் யாரையும் குறை சொல்வதாக தயவு செய்து நினையாதீர்கள். நான் ஒரு பேச்சாளனாக இந்த கருத்தை சொல்லவில்லை, ஒரு ரசிகனாகத்தான் இந்த கருத்தை சொல்கிறேன். நூல்களிலே பழைய காலத்திலே இன்னார் என்றால் இன்ன நூல் அவருக்கு கைவரும் என்று ஒரு கருத்து இருந்தது. அப்போசியா, சிறப்பதிகாரம், கீவாஜாவா, திருமுறைகள், அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முத்திரை வைத்திருந்தார்கள். அந்த நூல் அவர்களிடம் ஆட்சி பெற்ற பிறகுதான் மேடைக்கு வந்தார். இன்றைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்த பிறகு பேசுகிற சக்தி இருந்தால் போதும், படிக்க வேண்டும் என்று கூட தேவையில்லை. ஒரு 4 சிறுகதை, நகைச்சுவை இவற்றை சொல்லிவிட்டு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் முன்னாலே நான் இதை சொல்வதற்கு அவர்கள் என்னை மன்னிப்பார்களாக. ஆகவே ஒரு நல்ல பேச்சு கேட்க வேண்டும், புது விஷயங்கள் சொல்லுகிற நூல்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற நல்ல பேச்சு கேட்க வேண்டும் என்ற விருப்பம் வரும் போதெல்லாம் நான் கல்யாணராமன் ஐயா அவர்கள் பேச்சை தான் இப்பொழுது கேட்டு வருகிறேன். அதாவது ஆன்மீகத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆழம். அது மட்டும் இல்லாமல் பேசுவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், வித்தை என்பதிலே பெரிய நுட்பங்கள் என்று ஒன்றும் இல்லை. அது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை கடவுள் கொடுக்கிறான், அந்த ஆற்றலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அந்த மேடையிலே பேசுகிற பேச்சை விட அந்த பேச்சின்படி வாழ்ந்து காட்டுவதுதான் ரொம்ப முக்கியம். ஐயா அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர். சில விஷயங்களை சொல்லி சர்ச்சைக்காக ஆவார், ஆனால் அது பற்றி அஞ்சாமல் அதை எதிர்கொள்வார். அதுதான் அவர்களை எடுத்திருக்கிற மதிப்புக்கு காரணம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அவர் கொழும்புக்கு வந்து பேசிய பொழுது நான் கடைசி நாள் பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டேன். அவர்களுக்கு நினைவிருக்கிறதோ தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்பது என்பது மகிழ்ச்சி, அதே நேரத்திலே சற்று பயத்தை உருவாக்குகிறது. பெரியவர்கள் சொன்னார்கள், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம். ஔவையார் சொல்கிறார், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் போனாமல் வாய் திறக்க கூடாது. நானாமல் பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சென்னும் கிளி என்று ஒரு ஔவையார் பாடல் இருக்கிறது. கிளிக்கு பேச்சை பழக்கி விட்டால் அது நல்லபடி பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் பூனை வந்தால் அதுக்கு அந்த பேச்செல்லாம் மறந்து இந்த கீ சத்தம் தான் வரும். அதுபோல எனக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம் என்னவென்றால், பெரும் பூனைகள் சபையிலே இருக்கிறார்கள். நான் கிளியாக கத்தினால் அதற்கு நான் பொறுப்பில்லை, அவர்கள் தான் பொறுப்பு என்பதை முதலிலேயே பதிவு செய்திருக்கிறேன். பட்டிமண்டபம் தமிழில் மேடை வெளிப்பாடுகளிலே அதி உயர்ந்த ஒன்று என்று நம் பெரியவர்கள் கருதினார். அதனால்தான்
பட்டி மண்டபம் பாங்கறிந்து எறிமின் என்று பேசினார். எட்டினோடு இரண்டறியா என பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்றார். ஆகவே பட்டிமண்டபம் எவ்வளவு ஒரு நுட்பமான அறிவு நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது என்பதை இதையெல்லாம் வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆழ்ந்த நூலறிவு உள்ளவர்கள் மேடையில் ஏறி சில விஷயங்களை ஆராய்கிற பொழுது முத்துக்கள், மணிகள், வைரங்கள் என்று சிந்து அவற்றை எல்லாம் கையேந்தி வாங்கிக் கொள்ளலாம். அப்படி நான் வாங்கி இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது எவ்வளவுதான் நான் நினைவூட்டிக் கொண்டாலும் ஒரு நாள் பேச்சிலே அவர் சொல்லுகிற புது கருத்துக்களை என்னாலே உருவாக்க முடியாது. அவ்வளவு விஷயம் புதிதாக சொல்லுவோம். அத்தகைய பேச்சாளர்கள் தான் பட்டிமண்டபத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் மேடையேறிவிட்டோம். அது தமிழினுடைய குறையா எங்களுடைய நிறையா என்று தெரியவில்லை. இன்றைக்கு கம்பராமாயணத்திலே ஒரு திரைப்படத்தை பட்டிமண்டபம் வைத்திருக்கிறார். கம்பன் நம்முடைய இனத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிகப்பெரிய சொத்து. ஓரிரு புலவர்கள் மட்டும் இருந்தால் போதும் தமிழ் நிற்கும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் நேற்று வகை சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். பாரதியார் சொன்னார், தமிழினத்திடம் 3 புலவர்கள் இருக்கும் வரையில் தமிழையோ தமிழர்களையோ யாரும் எதுவும் பண்ண முடியாது. தமிழை அழிக்கிறார்கள், தமிழை தேய்க்கிறார்கள் என்றெல்லாம் வீணாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த புலவர்களை பாதுகாத்து விட்டால் தமிழ் தானாக நிற்கும். அதை விட மற்ற எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். சிலப்பதிகார செய்யும் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என்று பாரதி பேசினார். இந்த 3 புலவர்கள் இருந்தால் தமிழர்கள் தேவர்கள். இதை நான் சொல்லவில்லை, கற்றுத் தேர்ந்த பாரதி சொல்லுகிறார். இந்த 3 புலவர்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்தது, தமிழர்களுடைய பாரம்பரியமான 2 பண்பு இருக்கிறது, அதை கைவிட்டு விடக்கூடாது. அந்த பண்பு என்னவென்று கேட்டால், ஒன்று தெய்வம் மறவாமை. கடவுள் நம்பிக்கை என்பதை என்றைக்கு நாம் கைவிடுகிறோமோ அன்றைக்கு பாதாளத்துக்குள்ளே பயணம் செய்ய தொடங்குகிறோம். இதை மறந்து போகாது. என்ன சாபங்களோ தெரியவில்லை. இத்தனை கோயில்கள், இத்தனை அடியார்கள், இத்தனை ஆழ்வார்கள் பிறந்த மண்ணிலே நாத்திகமும் சில காலம் பயிலப்பட்டிருந்தது. அது நம்முடைய தவக்குறை. தெய்வ நம்பிக்கை என்பது இல்லாவிட்டால் நாம் வாழ்ந்து பயனில்லை. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். எனக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்த்தால் ஆச்சரியம் வரும். எப்படி இதை சொல்ல முடிகிறது? இது அதை விட கொடுமை என்னவென்றால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவரைத்தான் இன்றைக்கு பகுத்தறிவாளர்கள் என்கிறார். பகுத்தறிவு என்றால் பகுத்து அறிந்தாலே கடவுள் இருக்கிறான் என்று தெரிந்து புஸ்தகம் படிக்க வேண்டாம், ஐயா போன்றவருடைய பேச்சு கேட்க வேண்டாம், தேவாரம் படிக்க வேண்டாம், சித்தாந்தம் படிக்க வேண்டாம். சும்மா உட்கார்ந்து இயற்கையை பாருங்கள். பறக்கிற காகம், பாடுகிற குயில், ஆடுகிற மயில், இதையெல்லாம் பார்த்தால் இது ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தை ஆக்கி இருக்கிறது என்பது கூடவா தெரியாது. ஆகவே இந்த இறை நம்பிக்கை என்பது நம்முடைய அத்திவாரம், அதை மறந்து போகவிடக்கூடாது. அடுத்தது நன்றி உணர்தல். தமிழர்கள் நன்றி உணர்தலை ஒரு அறமாக மேற்கொண்டார். திருவள்ளுவர் அதற்கு ஒரு அதிகாரம் படைக்கிறார், செய் நன்றி அறிதல். நன்றி அறிதல் என்பது நாங்கள் ஏதோ ஒருவர் காட்டுகிற ஒரு மரியாதை அல்ல, அது நம்முடைய அறம். இது 2ஐயும் நாம் பாதுகாக்கும் வரைக்கும் தமிழினம் அழியாது. பாரதி சொல்லுவார், தெய்வம் மறவார், செய் கடன் பிழையார், ஏதுதான் நேரினும் ஏதுதான் வருந்தினும் இறுதியில் பெண்மையும் இன்பமும் அடைவார் என்பதன் உள்ளத்து ஏறகத்திருந்தது என்றார். இந்த 3 புலவர்களை போன்றவர்களும் இந்த 2 பண்பை கைவிடாமல் இருந்தால் தமிழினம் வாழும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி கம்பன் பாரதி சொன்ன புலவர்களுக்குள்ளே 3 புலவர்களுக்குள்ளே கம்பனை அவன் சொன்ன விதம் அழகு.
எல்லையொன்றின்மை எறும்பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றார். நான் இந்த பாடல்களை எல்லாம் படிக்கிற பொழுது நினைப்பேன், விடயத்தை நினைத்து விட்டு சொற்களை போட்டார்களா, அல்லது சொற்கள் வந்து விழுகிற பொழுது விடயம் தானாக அதுக்குள்ளே பொருந்தியதாக என்று ஆச்சரியம் இருக்கும். என்ன சொல்லுகிறான்? கம்பனுக்கு என்ன சிறப்பு என்றால், எல்லையொன்றின்மை எனும் பொருள். இந்த வரைக்கு உரை சொல்லுகிறவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்வார்கள் என்றால், கடவுளை சொல்லி இருக்கிறான் என்று சொல்வார். நான் அதைக்கும் மேலே நிற்பேன். இந்த உலகத்திலே உயர் பொருள்கள் எதற்கும் இல்லை இல்லை. அன்புக்கு இல்லை உண்டா? நான் கேட்கிறேன். இதுதான் கிடக்கும், இதுதான் முடிவு என்று அன்பை யாராவது சொல்ல முடியுமா? உதார குணத்துக்கு இல்லை உண்டா? ஒருவனுடைய கொடை குணத்துக்கு இல்லை உண்டா? நம் இனம்தான் பார்த்து அதனுடைய பெருமை காட்டியது. அதாவது கொடை செய்ய வேண்டுமா, தொடையை வெட்டி கொடுத்தான். தன் உயிர் கூட கொடுக்க வேண்டும் என்று முடிந்து விட்டார். அதுதான் திருவள்ளுவர் சொல், எங்கும் உயர் பிறகு எனக்கு தேவையா கொடுத்து விடுவேன். இது இங்கே இல்லை, இவர் தான் இதுல தொடக்கியவர், இதுதான் முடிவு என்று சொல்ல முடியுமா? அன்புக்கு எல்லை இல்லை, அறிவுக்கு எல்லை இல்லை, பாசத்துக்கு எல்லை இல்லை, பண்புக்கு எல்லை இல்லை. அதுபோலத்தான் கடவுளுக்கும் எல்லை இல்லை. இந்த எல்லை இல்லா எல்லா உறவையும் கம்பன் காட்டினான் என்றான் பாருங்க. எல்லை இல்லாத பொருளை சொல்ல முடியுமா? நம் அறிவு எல்லைப்பட்ட அறிவு, அது உங்களுக்கு தெரியும். அதை நாளைக்கு சொல்லுகிறேன். நமக்கு இவ்வளவுதான் அறிவு. 5 புலன்கள் இருக்கிறது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அறியக்கூடிய அறிவுதான் அறிவு. இந்த 5க்கு ஒரு எல்லை உண்டு. எனக்கு கண் இருக்கிறது, பார்த்து அறிதல் கண். எது வரைக்கும் பார்க்கலாம்? இஞ்சி பிஞ்சி போனால் அந்த சுவர் தெரிகிறது, அதுக்கு அப்புறம் தெரிகிறது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அந்த அறிவு எங்களுக்கு இல்லை. அது போலதான் காது, மூக்கு, வாய் எல்லாவற்றுக்குமான அறிவு இல்லைகள் என்பது வரையறுக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட இந்த அறிவு கருவியாலே வரையறுக்க முடியாத விஷயங்களை சொல்ல முடியாது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன டம்ளர்ல கடலை அள்ள முடியுமா? நாங்க சின்ன டம்ளர் வச்சிருக்கிறோம், எல்லா பண்புகளும் கடல் போல விரிந்து கிடக்கிறது, அதை அள்ள முடியும். கம்பன் அண்ணினான் என்றான். அதான் சிறப்பு. கம்பன் என்ன செய்தானா, அவ கம்பனுக்கு மட்டுமே பெரிய பாத்திரம் கிடைத்ததா என்றால் இல்லை, அவனுக்கு நம்ம அளவுதான் பாத்திரம். அவன் என்ன செய்தான், ஒரு உத்தி பண்ணி குறிகளால் காட்டினான். குறிகளால் காட்டுவது என்பது பெரிய விஷயம் பாருங்க. நம்ம சமயத்துக்குள்ளே போனீர்களே ஆனால் குறிகளால் காட்டுகிற முயற்சி பெரிய முயற்சி. நம்ம கோயில்களிலே மூலஸ்தானத்திலே லிங்கம், வெளியிலே நந்தி. நூல்களை படித்தால் கோயிலே செய்யப்படாத குற்றங்கள் என்று எழுதுகிற பொழுது சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் குறுக்கே போகாதே. இது ஒரு செய்தி. இன்னொரு சொல்வார்கள், நந்தியினுடைய அந்த 2 கொம்பின் வழியாகத்தான் பிரதோஷ நேரத்திலே சிவனை வழிபட வேண்டும். 2வது சிவபெருமான் நந்தி வாகனத்திலே வருவார். 3வது செய்தி. இது பொதுவான செய்தி. இது சொல்லப்பட்ட செய்தி இல்லை, குறிப்பு. அருணகிரிநாதர் சொன்னார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறி என்றார். ஒரு விஷயத்தை வைத்தால் அது வேறொன்றை காட்ட வைத்த விஷயமே தவிர அதுதான் விஷயம் என்று நினைத்து விடக்கூடாது. வீடியோரமா போனா ஒரு அறிவிப்புகளை மதுரைக்கு போகும்படி போட்டால் அதுவா மதுரை? அது மதுரையை நமக்கு காட்டுகிறது. எப்படி போனால் அறியலாம் என்று காட்டுகிற குறியே தவிர அது குறியல்ல. அதைத்தான் குறியை குறியாது குறித்தலையும் நெறி என்று அவர் பாடுகிறார். பெரியவர்கள் சொன்னார்கள், முதல் இதைப்பார், நந்தியப்பார், லிங்கத்தப்பார். அதை பார்த்த பிறகு இருந்து யோசிக்கும். மனிதனுடைய உயர்வை முதல் வாசிக்க வேண்டும், பிறகு யோசிக்க வேண்டும். வாசிக்கிற காலத்திலே இல்ல பேசுறது, யோசிக்கிற காலத்திலே பேசுறது. அப்பதான் பேச்சு சபைக்கு புது செய்தியை சொல்லும். அப்ப நந்தி என்றால் என்ன என்று கேட்டவுடனே பிறகு சொன்னார்கள், அதற்கு பேர் அறவடை. அதுதான் தர்மம். தர்மத்தினுடைய குறியீடுதான் நந்தி. அதை ஏன் இறைவனுக்கு முன்னாலே வைத்தார்கள் என்றால், தர்ம வழி நின்றால்தான் நீ கடவுளை அடையலாம். இப்ப கடவுளை அடையிறதுக்கு குறுக்கு வழிகள் எல்லாம் நிறைய வந்துவிட்டது. தர்மத்தினுடைய பார்வையிலே தான் இறைவன் இருக்கிறான். ஏன் குறுக்க போகாது என்றால், இறைவனுக்கு தர்மத்துக்கு குறுக்கே போகாது.
நந்தியின் கொம்பு வழியாக பார்க்கிறார் என்னவென்றால் தர்ம எல்லைப்பட்டு உன் பார்வையை இறைவன் மேலே செலுத்து. நந்தியிலே சிவன் வருவான் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் தர்மத்திலேதான் இறைவன் நம்மை நோக்கி வருவான். ஆகவே இந்த பொறியாலை ஒன்றை சொல்வது என்பது பெரிய விஷயம். அந்த ஆலயங்களில் எல்லாம் நிறைய செய்வார்கள். பூஜையிலேயே கூட நம்முடைய சமய முறையிலே பூஜைகளிலே கூட என்ன செய்கிறார்கள், சில விஷயங்களை குறிப்பாலே காட்டுவார். அதுக்கு முத்திரைகள் என்று பெயர். முத்ரா லட்சணம் என்று புத்தகமே இருக்கிறது. கோயில்களில் சில முத்திரைகள் செய்தால் அதுக்கு பயன்படும். இப்ப நம்ம கோயில்களுக்கு போகிற பொழுது சுத்தி வருவோம். சண்டேஸ்வரர் சுத்தி வந்தோடனே எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டுவோம், 3 தடவை தட்டி கும்பிடுவோம். இதுக்கு அவரவருக்கு ஏற்றபடி விளக்கம். அவரை தியானத்துல இருப்பார், நம்ம கவனிக்க மாட்டார், அதை தட்டி தட்டி சொல்லிட்டு போறது. அது பெரிய பாவம் இல்லவா? தியானத்துல இருக்கிறவரை தட்டி கொடுக்கலாமா? கோயில் தியானம் கை தட்டினா அவருக்கு தியானம் பண்ண வாய்ப்பே இல்லாமல் போகும். ஏன்னா எப்பவும் தட்டி கொண்டேதான் இருப்பார். நூலை போட்டுட்டு போவார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். என்னவென்றால், நான் கோயிலிருந்து ஒண்ணு எடுத்துட்டு போறதுக்கு சான்றா. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்ங்கிறது இதுதான். அந்த உண்மை பொருள்களை உணர்வது என்பது பெரிய விஷயம். அதுதான் இந்த சில முத்திரைகள் செய்தால் அந்த அவருக்கு பண்ற கைதட்டுதல் இல்லை, இந்த 3 விரலாக உள்ளங்கையிலே தட்டுதல். அதுக்கு ஒரு முத்திரை என்று, அதுக்கு அந்த முத்திரைக்கு ஒரு பேரே இருக்கிறது. ஆகவே இந்த முத்திரைகள் பயன் செய்யும். அதுதான் குறியீடு. சில குறியீடுகளுக்கு பயன் உண்டு. அந்த குறியீட்டாலேதான் பெரும் விஷயத்தை காட்டலாம். நம் அறிவுக்கு எட்டப்படாத விஷயத்தை வரையறுக்க முடியாது. குறிப்பு காட்டினால் அது புரியும். கம்பன் செய்த வேலை அந்த குறிப்பினாலே இந்த உயர்ந்த விஷயங்களை நமக்கு சொன்னான் என்றார். எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டி. பாரதிக்கு நான் சொல்ல ரசிக்கிறது பாருங்க. குறிகளால் காட்டினான் என்று சொல்ல இல்லை, குறிகளால் காட்டும் முயற்சி கருதி. அதை எல்லாராலும் புரியாத கூட முழுசா காட்ட முடியாது. காட்டிட்டா கடவுள் நம்ம அறிவுக்குள்ளே வந்துருவாரு. குறிகளாலே சும்மாவை தொட்டு பார்க்க முயற்சிக்கலாம். இது சொல்ல எல்லாம் எப்படி இந்த கவிதையில விழுந்தது என்று நான் நினைக்கிறேன். இது இயற்கை அப்படி கொட்டும் போல இருக்கிறது. எல்லையொன்றின்மை எனும் பொருள்களை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதி என்று கம்பனை பெருமைப்படுத்துகிறான். கம்பனை போன்ற ஒரு புலவன் கிடைப்பானா? ஏற்பட்ட புலவன். அவன் என்ன செய்தான் என்று ஒரு புலவர் சொல்லுகிறார். எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஐயா போன்றவர்களை வைத்துக் கொண்டு என்னாலே ஒரு அறிஞன் மாதிரி பேச கொஞ்சம் வெட்கமாக இருக்கு. அவர்களை மறந்து அவர்களை காணாதவன் போலதான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். நான் ஏதாவது தவறு செய்தால் என்ன நீங்க மன்னிக்க, என்னால் சொல்ற விஷயத்தை சொல்லுங்கள். புலவர் பார்த்தால் இந்த கம்பனுக்கு அப்படி என்னதான் மதிப்பு, கம்பனுக்கு ஏன் இந்த மதிப்பு வந்தது, அவன் என்ன செய்தான், ஏன் இந்த உலகம் அவனை போற்றுகிறது என்றால், யாரும் மனுக்குலத்துக்கு செய்ய முடியாத ஒரு உபகாரத்தை கம்பன் செய்தான். கம்ப காவியத்தில் இந்த பாட்டு வந்து எந்த புலவர் பாடினார் என்று தெரியும். அவர் என்ன சொல்றார், திருமான் மேலே பெரிய பக்தி கொண்டவன் கம்பன். அதனாலதான் அவருக்கு எது படைப்பது என்று தெரியாமல் புலம்புகிறான். கோயிலுக்கு போக புறப்படுகிறான் கம்பன். எதை கொடுப்பது கம்பனுக்கு, பெருமாளுக்கு என்று நாம அப்படி சிந்திக்க மாட்டேன். எங்களுக்கு தானே ரொம்ப சுலபமான ஆலயத்திலே கற்பூரம் ஒரு தேங்காய் வச்சு கொடுத்தாள், கொடுத்துட்டு ஒரு 10 மாடி வீடு கட்டி கொடுத்து லேசா கணக்கு முடிச்சுட்டு வந்து கம்பன் அறிவாளி இல்லவா, கொடுக்க வேணும், ஏதாவது கோயிலுக்கு கொடுக்க வேணும். அது சந்தோஷம் தான். நமக்கு பிடித்தவர்களுக்கு கொடுக்கறதே மகிழ்ச்சி அல்லவா. நமக்கு மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படாது. வாங்குகிறவருக்கு, நான் கொடுக்கிற பொருளை வாங்குகிறவருக்கு நான் கொடுக்கிற பொருளினாலே மகிழ்ச்சி வர வேண்டும். அப்படி எதை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார். எதை கொடுத்தால் மகிழ்ச்சி பெறும் என்றால், எவரிடம் எது இல்லையோ இல்லாத பொருளை கொடுத்தால் அதை வாங்குகிற பொழுது அவருக்கு மகிழ்ச்சி வரும். இது இயற்கை. உங்களிடம் ஒரு 1000 வீட்டுல ஒரு 1000 டம்ளர் இருக்கிறது, நானும் ஒரு டம்ளர் கொடுத்தா அப்படி வச்சுட்டு போகணும்னு சொல்லிடுறேன். இயல்பு. 100 சேலை இருக்கிறது, ஒரு சேலை சாதாரணமா நான் தரல என்றால் அதுக்கு பெருமதி இருக்காது. இல்லாததை கொடுத்தால் மகிழ்ச்சி வரும். என்னிடம் இல்லாத ஒரு பொருளை தர வேண்டும். கம்பன் நினைக்கிறார்,
பெருமாளிடம் என்ன இல்லை? இது முதல் பிரச்சனை. இதை கண்டுபிடிக்க வேண்டும். பெருமாளுக்கு இல்லாத ஒன்று உண்டா? இரண்டாவது பிரச்சனை, பெருமாளிடம் இல்லாத பொருள் என்னிடம் இருக்க வேண்டும். பெருமாளுக்கு ஒரு பொருள் கொடுக்க வேண்டும், அது பெருமாளிடம் இல்லாத பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் என்னிடம் இருக்க வேண்டும். எது இருக்கும் என்று நினைத்து நினைத்து பார்க்கலாம். ஆரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்வாங்க. முதல் நினைத்தானா சுவாமிக்கு ஒரு 4 ஏக்கர் காணி எழுதி கொடுத்தார் என்ன கோயில் என்று நினைத்தார். அடுத்த நிமிஷமே அவனுடைய அறிவை தடுத்தது. பைத்தியக்காரன். அவர் உலகையும் இரடியாக அளந்தவர், முறைதனமாக அளந்தவர். சரி, கணக்கு போட்டு அளந்தவர். மூலகம் இரடியால் முறைதனம்பா வழிமுறைய காவிய சேவடி சேர்ப்ப என்று பாடுகிறார்கள் இளங்கோவடி. அப்ப மூன்று உலகமும் இப்ப அவருக்கு தான் சொத்து. 4 காணியை போட்டு காணி வாங்கி பட்டா போடுறோமே, அதெல்லாம் பொய். அது இப்போதைக்கு உங்களுக்கு பாவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் உரிமைக்காரர்கள் தான் அப்படி இருக்கிறான். அவனுக்கு அளந்துட்டான் முழுமானி. ஆகவே நிலம் கொடுத்தால் பெருமாளுக்கு மகிழ்ச்சி வராது. அதை விட்டுட்டான். பிறகு பார்த்தா நல்ல பொன்னாடு 5000 வந்தது. இதுல ஒரு பொன்னாடியை கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுக்குமான்னு நினைச்சார். பிறகு நினைச்சார், சுவாமிக்கு பெயரே பட்டு பீதாம்பர தானி, இந்த பட்டு அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? வேண்டாம். பிறகு நினைச்சா ஒரு 1000 பொன் கொண்டு போய் கொடுக்குமான்னு நினைச்சார். பொண்ணுக்கு அதிபதி மகாலட்சுமி, அவளே அவர் நெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறார். நான் கொடுக்கிற பொண்ணா அவனுக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது விட்டுட்டார். இது ஒவ்வொன்றா யோசிச்சு தட்டி தட்டி கம்பெனிக்கு கோயிலுக்கு போகவே மனப்பதில்லை. போனா இல்லாத ஒன்றை கொடுக்க வேண்டும். அறிஞன் அல்லவா, அபிச்சக்கரவர்த்தி அல்லவா கண்டுபிடிப்பு. பெருமாளிடம் இல்லாத பொருள் எது? அது என்னிடம் இருக்கிறதா? இருக்கிறது. முடிவு செய்துவிட்டு சொன்னான். அதை பாட்டா சொல்ல தொடங்கினான். பெருமாளிடம் இல்லாதது நான் ஒன்று கொடுக்க வேண்டும், எது இல்லை என்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு பாட்டை தொடங்குகிறான். நாராய நாய நம என்னும் நன்னெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்தேற்றும் ஆதரியே. கும்பிடுறது தெரியலடா. நாராய நாய நம என்னும் நன்னெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்தேற்றும் ஆதரியே சொல்லிட்டு சொன்னார். கண்டுபிடிச்சிருக்கா? தாராளு மேனி கருணாகர மூர்த்திக்கு அவனிடம் இல்லாதது என்னிடம் இருக்கிறது. என்ன அவனிடம் இல்லை? அறியாமை பெருமாளிடம் இல்லை. என்னிடம் அது மூட்டை மூட்டையாக இருக்கிறது. ஆகவே ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னிடம் இருக்கிற இந்த அறியாமையை நான் போய் கடவுளுக்கு பெருமாளுக்கு கொடுக்கிறேன் என்றார். 2 லாபம். இல்லாதது கிடைச்சு அவரும் வருவார், எனக்கு இது இல்லாமல் போனது நல்லது. எவ்வளவு சொல்றேன் நான் நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். நம்முடைய இனம், நம்முடைய பெரியவர்கள், நம் உழவர்கள் நமக்கு தந்த சொத்தை போல வேறு எந்த இடத்துக்கும் சொத்து கிடைக்கும். நாம் அதை உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு பாட்டத்தானே சொன்னேன், ஏன் கொடுத்து மகிழ்ச்சி வர வேண்டும், ஏன் சிரித்தீர்கள், ஏன் கை தட்டினீர்கள் கேட்க மனம் விரிகிறது. அதை விட மானுட வாழ்க்கையினுடைய ஒரு பயன் உண்டா? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு இனத்திலே ஒரு புலவர் கிடைக்க மாட்டானா என்று தவம் இருக்கிறார்கள். எங்களுக்கு எத்தனை புலவர்கள் கிடைத்திருக்கிறார்கள், எத்தனை புலவர்கள் அவர்கள் பாடிய எத்தனை அழியா பாடல்கள் தான் நமக்கு கிடைக்கும். கம்பன் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட கம்பன் என்ன செய்தானா, அவனுக்கு பெருமாள் பேரே பக்தி அல்லவா? உங்களுக்கு தெரியும், நமக்கு யாராவது ஒருத்தரை பிடித்தால் அவர் செய்யறது கூட நானும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசைகள். என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் குடுமி வச்சிருந்தார். அவருக்கு தெரியும், குடுமி வச்சிருந்தார். எனக்கு நான் குடுமி வச்சதை பார்த்து நான் பிராமணன் நினைக்கிறார்கள். நான் பிராமணன் இல்லை. என் குருநாதர் போல நானும் இருக்க வேண்டும்ன்றதுக்காக நானும் முடியும். சில இப்ப இளைஞர்கள் தங்களுக்கு பிடித்த சினிமா நடிகர்கள் மாதிரி தங்களையும் மாற்றிக் கொடுக்கிறார்கள். அது இயல்பு. நமக்கு யாராவது பிடிச்சா அவர் செய்யறது மாதிரி நானும் செய்வேன். கம்பன் என்ன நினைத்தான், அவனுக்கு பெருமாளை தானே ரொம்ப பிடிக்கும், பெருமாள் செய்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நான் செய்ய வேண்டும் நினைச்சுட்டு என்ன செய்தான், பெருமாள் என்ன செய்தார் என்று கேட்டால், பாட்களை கடந்து பிறவர்கள் அமிர்தம் குடிக்கும்படியான உதவி பண்ணினார். அவர்கள் சாகாவரம் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள்.
அப்படி சாகா வர வேண்டும் என்று விரும்பின உடனே அமிர்த கடலை கிடைக்க பால்கடலை கிடைத்து அமிர்தம் எடுக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆசை அதிகரித்தால் அறிவு குரல். எதை வைத்து கடைவது என்று நினைத்தார்கள். மந்தார மலையை வைத்து கடையலாம். கோட்டிற்கு கயிறு வருமே வாசுகி பாம்பு தேர்ந்தெடுத்தார்கள். பால்கடலை கொண்டு போய் மலையை வைத்தார்கள். இவ்வளவு தெரிந்தவர்களுக்கு மலை வைத்தால் அது தாண்டி நிலத்திலே முட்டினால் அசையாதுங்கிறது தெரியாமல் மழை தாழ தொடங்குகிறது. இப்ப என்ன செய்கிறார்கள் தேவர்கள்? ஐயோ கடைய முடியாமல் போகுது என்று பெருமாளிடம் போய் வேண்டினார்கள். வேண்டின உடனே பெருமாள் நடுவிலே வந்து ஆமை வடிவாக நின்று கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாண்டி நின்று அந்த மலையை அசைய வைத்தார். அது முட்டினா அசையாது, நடுவில் நிற்க வேணும். அப்படி நிற்க வைக்கிறதுக்கு வைத்தார் பெருமாள். இப்ப பாம்பு போட்டு பால்கடல் கடைந்தாகிவிட்டது. அமிர்தம் என்பது எல்லாருக்கும் கொடுத்தார்கள். இந்த கதை நான் நினைக்கிறேன் கம்பருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கிறது. பெருமாள் பண்ணின மாதிரி நானும் ஒன்று போய் பண்ணினால் என்ன என்று பெருமாள் கம்பர் நினைச்சார். நானும் ஒரு பால்கடலை கிடையாது. அப்போ அமிர்தம் அந்த தேவலோகத்திலே பால்கடல் கிடைத்த அமிர்தம் மனுக்குலத்துக்கு கிடைக்கவில்லை, நரனுக்கு கிடைக்கவில்லை, சுரருக்கு தான் கிடைத்தது. அப்போ கம்பன் என்ன நினைத்தான்? இந்த உலகத்து மக்களுக்கு நான் அமிர்தம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். எப்படி அமிர்தம் கொடுப்பது? அமிர்தம் கொடுப்பதானால் பால்கடல் வேண்டும். பால்கடல் எங்கே கிடைக்கிறதுக்கு தேடி தேடி பார்த்தான். உடனே அவனுக்கு தெரிந்தது பால்கடல் எங்கே இருக்கிறது என்று. எது பால்கடல்? நம் தமிழ் தான் பால்கடல். நம்முடைய தமிழ் தான் பால்கடல். இந்த பால்கடலை கடைந்தால் அமிர்தம் வரும் என்று நினைத்தார். பால்கடலை கடைகிற பொழுது அமிர்தம் மட்டும் வரவில்லை. காமதேனு வந்தது, கற்பகத்தரு வந்தது, ஐராவதம் வந்தது, என்னென்னவோ வந்து கடைசியிலே தான் மகாலட்சுமி வந்தார். அதுபோலத்தான் இந்த தமிழ் பால்கடலை கடைய 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 பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் என்று கம்பன் நினைத்து பால்கடலாக தமிழை தேர்ந்தெடுத்தார். இப்போ நடுவிலே நின்று அசைவதற்கு ஒரு மலை வேண்டும். எதை வைத்து அசைத்தது? தமிழ்கடலை கடைவதற்கு பார்த்தால் அப்படி எடுத்து அந்த கடையிற பொருள், அந்த மத்தாக இருக்கிற பொருள் அசையக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல ஒட்டின பொருளாக கடைய முடியாது. எதை வைத்து கடையலாம் என்று பார்த்தான். சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவன் நாட்கள் உனக்கு நினைவு வந்தது. அது மேலையும் முட்டாமல் கீழையும் முட்டாமல் நடுவில் இருக்கிறது. அதை வைத்து கடையலாமா என்று நினைத்தான். கம்பன் நாவினாலே தமிழாகிய பால்கடலை கடைந்தான். கடைந்த உடனே அமிர்தம் வந்தது. என்ன அமிர்தம்? ராமாயண அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தத்தை எடுத்து பெருமாளே நீ தேவர்களுக்கு கொடுத்தாய், நான் என் மனிதர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அமிர்தத்தை தந்தான் கம்பன் என்று ஒரு புலவர் பாடுகிறார். சுரருக்கு அமிர்தம் இருந்தான். அப்போ கம்பனாலே தரப்பட்ட அமிர்தம் தான் ராமாயணம். எப்படி அந்த அமிர்தத்தை தின்று தேவர்கள் எல்லாம் மரணிக்காமல் வாழ்ந்தார்களோ அப்படி கம்பராமாயணம் என்கிற அமிர்தத்தை உண்கிறவர்களுக்கும் சாகா பெருவாழ்வு திட்டம். அதற்காகத்தான் கம்பனை படிக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு இந்த வைர விழாவிலே நம்முடைய செங்குந்தன் இந்த மண்டபத்தின் நிறுவனர்கள் கம்பனிலே ஒரு தலைப்படுத்தி பட்டிமண்டபம் அமைத்திருக்கிறார். நல்ல தலைப்படுத்திருக்கிறார்கள். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பது தொண்டில் சிறந்த அனுமனா, தியாகத்தில் சிறந்த பரதனா. இதுதான் கேள்வி. பெரிய விஷயம். தொண்டு தியாகம் என்ற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த இரண்டினையும் ராமாயணத்தில் செய்த ரெண்டு பாத்திரங்கள். தொண்டு துண்டுக்காக அனுமன், தியாகத்துக்கு பரதன். யார் நம்முடைய மனதிலே இருக்கிறவர்? இன்றைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அதிலிருந்து நமக்கு தெரிகிறது இது ரெண்டும் இன்றைய தலைமுறைக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. தொண்டும் இல்லை, தியாகமும் இல்லை என்ற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றது? இருக்கிறது தானே என்றால் தொண்டும் தியாகமும் என்னவென்றால் பயன் கருதாமல் செய்ய வேண்டும். இப்ப தொண்டு செய்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். இது செய்தால் இன்னது வரும் என்று கணக்கு போட்டு செய்கிறார். ஆகவே உண்மை தியாகம், உண்மை தொண்டு நமக்கு அறிமுகம் இல்லை. அதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக
2 பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு பட்டிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். வந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் பல பேர் எனக்கு தெரிந்தவர்கள். நான் அவர்களை ஒருவராக சொல்கிற பொழுது அறிமுகம் செய்கிறேன். சில பேர் புதுமுகமாக எனக்கு இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் நினைப்பது, மேடைக்கு வருகிற பொழுது நான் ஒரு நடுவராக வருவதில்லை, ஒரு ரசிகனாக வருவேன். நான் பேசுவதை விட இவர்கள் பேசுவதை கேட்பதுதான் எனக்கு ஆர்வம் அதிகம். ஆகவே இவர்கள் இப்பொழுது பட்டிமண்டபம் ஆரம்பமாகிறது. இவர்கள் சொல்ல போகிற அந்த செய்திகளை கேட்டு முடிவிலே நான் உங்களோடு ராமாயணம் பேசுவேன். இது ஒரு முன்னுரைதான் என்பதை மட்டும் சொல்லி, எங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறபடியால் நேரத்தையும் நாங்கள் எல்லைப்படுத்த வேண்டி இருக்கிறது. இப்பொழுது 12 மணி ஆகிவிட்டது. ஒரு 1-1.25 காலத்திலே முடிக்க வேண்டும். ஆகவே நான் நேரத்தை கணித்து இந்த மணி வைத்திருக்கிறார்கள். முதல் தரம் ஒரு மணி அடிப்பேன். அது உங்கள் நேரம் முடிகிறது என்பதற்கான அடையாளம். 2வது மணி அடித்தால் உங்கள் நேரம் முடிந்திருக்கிறது என்று கருதுங்கள். தயவு செய்து பேச்சாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் ஒத்துழைப்பினாலே இந்த நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். பெரும்பான்மையான இடங்களிலே இந்த மணி அடிக்கிற ஒழுங்கு இருந்தாலும் மணி அடித்த பிறகுதான் நடுவர் அவர்களே இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் என்று தொடங்குவார்கள். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, அந்த மணியடித்த பிறகு சொல்ல இருக்கிற ஒரே ஒரு செய்தியை மணியடிப்பதற்கு முன்பாக சொல்லிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது பட்டிமண்டபத்தை ஆரம்பித்திருக்கிறேன். முதலாவதாக இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறவன் அனுமனே என்ற அணியிலே பேச இருக்கிறார். பேராசிரியர் டாக்டர் தாக்கூர் சவுந்தரராஜன். எனக்கு அவர்களை பற்றி இன்றைக்குதான் அவர்கள் பேச்சு கேட்க போகிறேன். அவர்களுடைய அண்ணா பெயர்பட்ட பேச்சாளர் தாக்கூர் சுப்பிரமணியம் அவர்கள். இன்றைக்கு அவர்களை போன்றவர்கள் இல்லாதது பட்டிமன்றத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. மேடையில ஏறிவிட்டார் என்றால் அதை என்ன சொல்றது, நடிப்பார், குதிப்பார், அது என்னென்ன செய்ய முடியுமோ செய்து அதோடு கருத்து வெளிப்பாட்டையும் ரொம்ப நுட்பமாக சொல்லி இருக்கிற ஒருவர். அவருடைய தம்பி வந்திருக்கிறார், ராமனை நமக்கு தெரியும். ராமனை தெரிந்தபடியால் லட்சுமணன் அப்படித்தானே இருப்பான் என்று புரிந்து கொண்டு அவரை பேச உலகம் யாவையும் தாம்புலார்கள் நிலை பெருத்தலும் நீங்களும் நீங்களா அழகிடா அவர் தலைவர் அந்தவர்க்கே சரணாக நன்மையும் செல்வமும் நாளும் கல்லுமே திண்மையும் பாவமும் சிதைவு தெய்வே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே இமையே ராமாவென்ற 2 எழுத்தினாலே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காலையை அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை சேர்ந்த அயலானூர் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை எடுத்துள்ளார். மிக அழகான நேர்த்தியான ஒரு நிகழ்விலே கம்பராமாயணத்திலே இருந்து அனுமனையும் பரதனையும் எங்களுக்கு எடுத்துக் கொடுத்து பேசுவதற்காக படித்திருக்கக்கூடிய கம்பவாரி ஐயா அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி முதலே பேர் வாங்கிக்கலாம். ஏன்னா அண்ணாவை பத்தி அவ்வளவு அவருடைய பேர் எடுத்துக்கூடாது என்ற அச்சம் என்றைக்கு எனக்கு உண்டு. சொல்லுவதெல்லாம் தாக்கூர் சுப்பிரமணியம் அவருடைய தம்பி அப்படின்னு சொல்றதுனாலே பயந்து வந்து பேச வேண்டிய சூழல் அவருக்கு பேர் கெட்டப்படாதே. தமிழ் கடவுள் பேராசிரியர் ஐயா ராமமூர்த்தி அவர்கள் இங்கே எழுந்திருக்கிறார்கள். திரளாக குழுவிருக்கக்கூடிய என் அணியிலே பேச வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், நிலையிலே பேசியிருக்கக்கூடிய சான்றோர்கள், இந்த மண்டபத்துக்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் வேலுச்சாமி ஐயா அவர்கள் 3 மாத காலமாக எங்களை இந்த இடத்திலே ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தோன்றா துணையாக இருந்த காசி விஸ்வநாதன் ஐயா, இந்த மண்டபத்துடைய நிர்வாகிகள், திரளாக கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் அத்துணை பேரையும் முதற்கனுடைய பதிவு கலந்த வணக்கங்களை கனிவான முறையை தெரிவித்துக் கொண்டு தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டி யார்? 2 பாத்திரம், ஒன்று ஹனுமன், இன்னொன்று பரதன். நான் நெகட்டிவ் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரதனுடைய தியாகம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் அண்ணன் விட்டு கொடுத்ததுனால கிடைத்த ஒரு பதவி வேணாம்னு சொன்னார்.
ரெண்டு காரணமா இருக்கலாம். ஒண்ணு, அரசன் தாமன் இருக்கிற பொழுது அரசவை எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பயத்தினாலே வேணாம் என்று பரதன் ஒதுங்கினானா, இல்ல கையை ஆலிசோடு உலகெல்லாம் வரதனையால நீ போய் தாளிலும் சடைகள் தாங்கி தங்களும் தவம் மேற்கொண்ட பூழிவன் காணம் நன்றி புண்ணிய துறைகளாடி 7 நாட்டில் வா என்று எம்பினன் மன்னன் என்றான். அப்படி சொன்னதுனால அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா என்ன தெரியாத ஒரு தியாகத்துடைய லிஸ்டை எடுத்துக்க முடியாது. இப்போ யாராவது இளைஞர்கள் அதை பின்பற்ற முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் தொண்டுக்கு முழு வடிவத்தை கொடுக்கிறார் கம்பர். ஹனுமன் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு வடிவத்தை, தொண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முழு இலக்கணத்தையும் ஒரு உருவத்தையும் கொடுத்தால் அது ஹனுமன். கல்லாத கலையும் வேத கடலுமே இல்லை, வந்திரல் மாருதி வந்துரை வைர திந்தோள் மாருதி உட்டும் முழுக்க வாழ்வான் அறிவுருவான ஆந்தகை 100 பெருங்கடல் நுனித்துணர் கேள்வியான் செருவெரும் கேள்வியான் நேரிலா அறிவன் அவை விழா ஞானம் போற்படா பதம் கர்மத்தின் அனுமதிப்பான் அறத்தற்கு ஆங்கோர் துணை என்று அனுமன் செவ்வழி உள்ளத்தான் போதியில் சிந்தை அனுமன் அணுங்கா மனத்து அண்ணல் நீதி வல்லோன் வழியில்லான் வெண்மை தொடர்ந்தோன். 17 அடைமுறை ஆச்சரியனுக்கு கம்மன் முழுக்க சுந்தரகாண்டத்திலே இருந்து கொடுத்துக் கொண்டே வருகிறார். தொண்டு செய்வது என்பதை இப்பொழுதுதான் நடுவரையா சொன்னார். ஒரு நிஷ்காமிய கர்மம் என்று சொல்லுவார்கள். பிரதி பிரயோஜனம் எதிர்பாராமல் செய்யக்கூடிய தொண்டு. அந்த தொண்டிலே பணிவு வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு பணிவு தியாகமும் தொண்டும் கிலோ என்ன விலை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஹனுமன் சொன்னார், புறப்பட அவர் செய்யக்கூடிய செயல்களாலே நமக்கு புறப்பட வைக்கிறாரே. ஹனுமன் முதல் சந்திக்கிறார் ராமன். இங்க சுக்ரீவனும் ஹனுமனும் எல்லாம் வாளிக்கு பயந்து இரணைமணி குன்றத்திலே இருக்கிறார்கள். அவரை நோய்ந்த முகத்தோடு ராமனும் லட்சுமணனும் வருகிறார்கள். சீதையை நோக்கி கொண்டு தேடிக்கொண்டு சபை சொன்னா ஒரு சுக்ரீவனை கற்பை கொண்டு அப்படின்னு ராமன் தூரத்தில் இருந்து பார்க்கிறான். நேரா ஓடி போய் ஒரு மாய உடுக்கொண்டு ஒரு தனி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் நடக்கிறார். அத்துணை பேர் எல்லாரும் ஒரு பொய் தோற்ற போகிறார்கள். இங்கே ஹனுமனும் தன் சுய உருவத்தை விட்டு ஒரு பிராமண சிறுவனை போல, அப்படி பிராமண சிறுவன் சொல்ல முடியாது, வேதம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையை போன்று அங்கே போய் நிற்கிறான். ராவனுக்கு லட்சுமணன் முன்னாலே எங்க காட்டுல விலங்குகள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இவருடைய டிரெஸ்ஸுக்கும் இந்த பயனுக்கு சம்பந்தம் இல்லையே. ராமன் கேட்கிறார், நீ யார்? இங்கே வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே உங்களுக்கு என்ன வேலை என்று சொல்லி ராமன் லட்சுமணனும் கொஞ்சம் மூலம் சந்தேகப்படாமல் அனுமனை மாற்றொழில் வந்திருக்கக்கூடிய அனுமனை பார்த்து கேட்கிறார். ஒரே வார்த்தையிலே சொல்லி வைத்தானே, அனுமன் மஞ்சளத்திரண்ட கோலவேணிய மகளுக்கெல்லாம் நஞ்சட தலையாகி நதில் இரும் படிக்க தேம்பா கஞ்சம் பொத்து அலர்ந்த கண்ணர் யான் காட்டின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றின் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன். அவ்வளவுதான். யான் காட்டின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன். அப்பா யாரு அம்மா யாரு ரெண்டையும் சொல்லிட்ட. அதுக்கடுத்து என்ன சொல்ற, அப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இம்மலை இருந்தவாடும் எரி கதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவன் வரவனோக்கு வெம்மன் விட்டு அணையன் ஏவ வினவியே வந்தேன் மலை குளமும் தாழ இசை எழுந்து நிற்கதோடான். சுக்ரீவனுக்கு நான் ஏவல் செய்கிறேன். சுக்ரீவனுக்கு அனுமன் யாரு? முதலமைச்சர். சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு அமைச்சன் அரசாங்கத்திலே ஏவல் செய்து கொண்டிருக்கிற தன்னை தாழ பணித்துக் கொண்டு 2 வார்த்தை தான் சொன்ன. இந்த இளைஞருக்கு தேவைப்படுமான பணிவை ஆச்சரியன் தன் சொல்லாலே காண்பித்துக் கொடுத்தானே. அவன் பார்த்தார ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையா? நல்லா படிச்சு ஒரு படிப்போட நல்லா படிப்போடுதான் பணி என்பது இருக்கும். கடுவரையாக பார்க்கற யார் ஒரு நேரம் எந்த பணிவோட அவர்கள் நம்ம இன்னொரு எடுத்துட்டாங்க. கண்ணை பார்த்தா இளைஞர்கள் முன்னாள் இளைஞர்களாக தான் தோன்றுகிறது. பின்னால் இளைஞர்கள் அவர்களாக எங்களை போன்று இருப்பார்கள் போல தோன்றுகிறது.
ஆற்றலும் நிறையும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவரோடு இல்லை. படிக்கணுமானால் அதை படிக்க வேண்டும், ஆழ படிக்க வேண்டும், ஆழ படித்ததோடு பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். அப்படி படித்ததிலே தான் கரைந்திருக்க வேண்டும். அப்படி கரைந்திருந்தால் வழியால்தான் அப்பொழுது படிப்பு படிவங்கள் தான் பணிவு உண்டாகும் என்பதை ரொம்ப அருமையாக கப்பன் காண்பித்தார். வால்மீகியும் சொல்றார், நன்றி வேத விநீதஸ்ய யஜுர்வேதச்சாரிண நசாமவேத விதுஷா சப்தமேவம் விபாஷிதம். அழகா வால்மீகி ராமாயணத்திலே சொல்கிறார், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அதோட சொல்லணும் இது காரணமாக தெரியலை. அதோட வேதம் என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய வேதம். ஆகையினாலே இந்த 3 வேதத்திலே சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதோட வேதத்தில் பெரும்பாலும் வைத்திய குறிப்புகளை சொல்லியிருப்பார்கள், மாந்திரிகத்தை சொல்லியிருப்பார்கள். அந்த 3 வேதத்திலே இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய தர்மத்தையும் மனத்தையும் கற்றோனாக இந்த அருமன் இருக்கிறானே என்று சொல்லி, இல்லாத உலகத்திற்கும் இங்கு இசைகள் கூட கல்லாதகளையும் வேத கடலுமே என்னும் காட்சி. அழகா சொல்றார், வேதத்தை முழுக்க கரைச்சி குடிச்சவங்கிறது சொல்லாலே தோன்றிட்டோ யாரோ சொல்லி செல்வன் வார்த்தை கட்ட வாங்கிட்டாரு. என்னவரை யார் என்று கேட்க தான் இன்னவரு சொன்னா அப்படி சொல்றது அவருக்கு வேதத்தை ஓதக்கூடியதை போல ராமனுக்கு கேட்கலாம். ஏன்னா ராமன் கடவுள், இவன் பக்தன். அப்ப பக்தராக இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய தோற்ற பாடல்கள் அத்துறையும் எம்பெருமானுக்கு வேத கோஷமாக கேட்டதா. ஆகினால்தான் இல்லாத உலகத்திற்கும் செய்கிறது கூட கல்லாதகளையும் வேத கடலுமே என்றும் காட்சி சொல்லாலே தோன்றின்றோம். சொல்லாத விஷயம் அந்த சொல்லியதை வேதத்தை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா இவருடைய உருவம் இதாக இருக்காது என்று அவர் பார்க்கிறார், ராமன் நோக்குகிறார். ஏற்கனவே மாரீசன் மாயமான் உருக்கொண்டு மாட்டு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்துட்டு ஒரு தப்ப பண்ணினான். ராவணன் அவனும் வேற மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து சீதையை கவர்ந்து கொண்டு போயிருக்கான். இப்ப இதெல்லாம் ராவனுக்கு தெரியும். இப்போ உதவி பண்றதுக்கு நீ யாருன்னு ஒரு முன்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தன் இவனும் வேற்றோட வந்திருக்கிறான். அப்ப இந்த இடத்துல ராமன் கோபம் வந்திருக்கிறதா இல்லையா? ராமன் கோபப்படலையே. வடிவம் வந்து மற்ற இவன் வடிவம் வைத்த வடிவம் வந்து இது கிடையாது. அசஸ் பண்றார். ஆணிய உலகெல்லாம் என்னதான் ஆற்றற்கு ஏற்ற சேர்ந்துயர் கருவை தன்னை சிக்கரத்திலிருந்து பின்னர் காணவில்லை என்று சொல்லி லட்சுமணத்துல ராமன் சொல்கிறாரே, அவனுடைய பணிவுடைய ஏற்றத்தை அங்கே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்துக் கொண்டே ராமன் அசஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. போய் கால கும்பிடவும் நினைச்சேன். ஐயா வந்து மணி அடிச்சு நான் சொல்றத ஒத்துக்கல. முதல் பாயிண்ட் அவர் போய் சொல்லுகிறார், போய் கால கும்பிடுற. அப்ப சொல்ற, நான் சத்திரியன், நீ பிராமணன், வேதம் படிப்பவன், என் கால விடக்கூடாது. ராமன் தடுக்கிறார். சனாதன தர்மம் ஆரம்பிச்சாதீங்க அப்படி சொல்ற ராமாயணத்துல வரும். அப்ப ஒரே சொல்ற, அடியேனும் அறிகுலத்து ஒருவன். அதுக்கப்புறம் ஒருவரை பின் உருக்கொண்ட வேத நன்னூல் பின் உருக்கொண்டது என்னும் பெருமையாம் பொருளும் தாழ பொன்னுருக்கொண்ட வேறு உயர்த்திற்கும் ஓய்வோதா தன்னுருக்கொண்டிருந்தான். கர்வத்தின் தனிமை நிற்பான். கர்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவன் தனிமையை சீதா பிராட்டியோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை கொண்டு வந்து செய்யக்கூடியவன் வந்தான் ஆச்சரியம் என்பதை காண்பிப்பதற்கு கர்வத்தின் தனிமை நிற்பான். ஐயா சொன்னார், தர்மம் என்கிற எல்லைக்கு உட்பட்டு நந்திக்கும் சிவனுக்கும் நடுவே போகக்கூடாது என்று சொல்ல தர்மம். அந்த தர்மமாக இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை சீதா பிராட்டியோடு சேர்த்து வைக்கக்கூடிய மிக அற்புதமான அறத்தை செய்ய போகிறான் ஆஞ்சநேயன். முதல்ல மணி அடிச்சா, 2வது பாயிண்ட் சொல்லி தலைப்பட்டு விடுகிறேன். ஒரு நல்ல இளைஞனுக்கு இருக்கக்கூடியது மதிநூக நுட்பம். அவனுக்கு அந்த நுட்பம், மதிநூக நுட்பம் எப்படி இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். இப்ப 2 பேர் வந்திருக்கார்கள். 2 பேர் வந்தவங்களை சுத்தமிடத்துல கூட்டி போக சொல்லி ராமன் சொல்ற. இப்ப விருமனை கூட்டி போய் முடியுமா? இவர் முதலமைச்சர், அவர் ராஜா சுக்ரீவன். அப்ப அவரிடத்துல போய் பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்குற போது ராமன் லட்சுமணன் 2 பேரை பத்தின தன்மையை தனிமையில் அரசரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். என்ன செய்யறது? ராமன் கூட்டி போய் சொல்றார். அப்ப ராமனிடத்திலே ஆஞ்சநேயன் சொல்லுவான்,
நான் நீங்கள் யார் என்று அங்கே போய் சொல்ல வேண்டும். யார் என விளம்புகிறேன். நான் என் குல தலைவருக்கு உண்மை வீரனில் படித்திருந்தான் மெய்மையின் வேலை போடுவான். உண்மைக்கே வேலையை போட்டிருக்கக்கூடிய ஆச்சனை சொல்றான். என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்ற போது லட்சுமணன் முருகைன்னு சொன்னார். ஆகையினாலே ஒரு அரசனிடத்திலே ஒரு பெரியவர்களிடத்திலே ஒரு விஷயத்தை எப்படி கேட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டை நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி அவருடைய வார்த்தையினாலையும் சொல்லினாலையும் செயல்னாலையும் நமக்கு காண்பிக்கிற பொழுது இந்த இளைஞர்கள் அவருடைய தொண்டை மேற்கொண்டு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை புறப்படுத்திக் கொண்டால்தான் சமுதாயம் உயரும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த அனுபவ பாத்திரத்தை கொடுத்ததற்கு இந்த சங்கமதியார் மண்டபத்தினுடைய நிர்வாக அத்தனை பேருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவை நேராக பார்த்தேன். அருமையாக பேசினார். நேரத்தினரை கருதி சில குறிப்புகளை சொல்ல முடியாமல் இருக்கிறது. நிறைவிலே எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே சொல்வேன். அவருடைய பேச்சுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக பரதனை என்ற அணியின் சார்பாக பேச இருக்கிறவர் எங்களுடைய சேலம் கம்பன்றதற்குரிய செயலாளர். நான் அவரை ரொம்ப மதிப்பது. அவரை மதிப்பதற்கு காரணம் அவருடைய அறிவு என்பதை விட அவருடைய அன்பு. அது பெரிய விஷயம். எல்லோரையும் சிரித்த முகத்தோடு நேசிக்கின்ற ஒரு உயர்ந்த மனிதன் அவர். அறிவாற்றலிலே மிகச்சிறந்தவர், நல்ல பேச்சாளர். இப்பொழுது அவர் பேச்சு வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் இடையே பட்டிமன்றத்தின் நண்பர்களே, பாங்கறிந்து மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களுடைய வைர விழா காணுகிற விழா குழுவை சார்ந்திருக்கிற இந்திய சார்ந்தோர்கள், குழுவில் இருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இடையே பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இன்றைய தலைமுறைக்கு பெரிதும் வழிகாட்டியாக இருப்பது தொண்டில் சிறந்த அனுமனா, தியாகத்தில் சிறந்த மரபனா என்கிற ஒரு விழா மன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம் நடுவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பு, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. தியாகம் இருக்க வேண்டும், அவசியம் இன்றைய சூழலில் இருக்க வேண்டும். தொண்டை பற்றி மிக அழகாக எதிரடியே இருந்து தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். நான் இந்த மன்றத்திற்கு முதல் செய்தியாக வைப்பது, தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது என்றால் ஒரு மனிதன் முழுக்க அவன் இந்த சமுதாயத்திற்கு தன்னை தியாகம் மூலமாக ஒப்படைத்திருக்கிறார் என்று. தியாகம் என்ற விருப்பம் இல்லையானால் அவன் தொண்டு செய்வதற்கு களத்திலே இறந்தான். இதை செய்ய வேண்டும் என்கிற தியாக எண்ணம், அந்த உணர்வு இருந்தால்தான் இந்த களத்திலே வந்து நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்கு. இன்றைய தலைமுறை ராமகாதையை மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இன்றைய தலைமுறையிலே சகோதர பாசம் என்பது மெல்ல மெல்ல குறைந்து போவீர்கள். அந்த சகோதர பாசம் குறைந்து போவதற்கான காரணங்கள், ஒன்று, ஒருவருக்கொருவர் புரிதலாகிய நிலை இல்லாதது. இரண்டாவது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் என்கின்ற அந்த மனப்போக்கு இன்றைக்கு குறைந்து கொண்டது. மூன்றாவது, தாய் தந்தையருக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு யாருக்கு உண்டு என்றால், அந்த குடும்பத்தை நிர்மாணித்து போகிற மூத்தவனாக இருக்கிற சகோதரருக்கு தான் அந்த மதிப்பு இருக்கிறது என்பதை ராமகாதை நமக்கு சொல்லும்.
மூத்தவராக இருக்கிற அந்த சகோதரன் தாய் தந்தையராக மற்ற சகோதரர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழலையும் நமக்கு கம்பராமாயணம் சொல்லுது. அடுத்ததாக நல்ல ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு உறவு நிலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. நடுவர் அவர்களே இத்தனை செய்திகளையும் யார் மூலமாக காட்டுகிறார் கம்பன் என்றால் பரதன் மூலமாக காட்டுகிறார். தனக்கு கிடைத்திருக்கிறது, நீ நாட்டை ஆள வேண்டும். மன்னன் சொல்லுகிறான். மன்னன் சொன்னால் என்ன, நீ சொன்னால் என்ன? மன்னவன் பலி என்றால் முன்பறி வருப்பதோ பின்னவன் பெற்ற செல்வம் அரியனே பெற்றதன்றோ என்று ராமன் அவன் பெற்றால் என்ன, நான் பெற்றால் என்ன என்று உலகத்திலேயே கம்பன் சொல்லும். அந்த உணர்வு ஒருவருக்கு ஒருவர் வேண்டும். இன்றைய சூழல் கம்பன் சொல்லுகிறார், பரதன் வருகிறார், யாரிடத்தை சந்திக்க வருகிறார்? அண்ணனை சந்திக்க வருகிறார். அடடா, என் தாய் இந்த செயலை செய்தவராக இருந்துவிட்டால் அதனால்தானே கோசலை சொல்லுகிறார், முறையை என்பது ஒன்று உண்டு, உண்மையின் மின்னல் நல்ல உண்மையும் நல்ல யாரும் ஒரு குறைவு இல்லை, யாரும் ஒரு குறைவு இல்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த பரதன் தான் ஏற்க வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது. அவன் ஏற்றவனாக இருக்கிறான். ஆக முறை என்கிற ஒன்று இருக்க போது அண்ணனுக்கு தானே தர வேண்டும். அண்ணனுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டாம் என்று மறுத்து எப்படியெல்லாம் தன்னை புறவு போலத்திற்கு ஆக்கிக் கொள்கிறான். யாரும் இல்லை, உறக்கம் இல்லை, உணவு இல்லை, தவக்கோணம் செய்து கொள்கிறான், துறவ கோணம் மேற்கொள்கிறான், பரிதவித்து போகிறான். இது வெள்ளவா சகோதர பாசம், இது வெள்ளவா குடும்பத்திற்கு இன்றைய இளைஞருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு. அப்பன் சொல்ல அல்லது தனியாறு பல்லவனும் தகையானை மருதனும் பெயரான் எத்தகைய இழந்தாலும் புறத்தாலும் விட்டு நின்ற மன்னரையை அடையானை ஏழையர் போல் மகன் படைத்தான். செவ்வையின் ஆதி, செவ்வையின் ஆதி. அந்த நதியெல்லாம் ஓடி வருது, ஓடி வருகிற நதியெல்லாம் எங்கே போய் சேரும்? நதியிலே போய் சங்கம். இப்ப அப்பன் சொல்கிறார், இங்க இருக்கிறார் இந்த பக்தன் தர்மம் என்கின்ற ஒன்று ஓரிடத்தில் இருக்கிற போது அந்த தர்மங்களை தாக்கிக் கொள்கிற நீதி என்கிற ஆளெல்லாம் ஓடி வந்து தர்மம் என்கிற ஒரு கடலுக்கு சந்திப்பில் என்றால் அந்த ஒட்டுமொத்த கடல் யார் என்றால், அந்த தர்மத்தின் கடல் யார் என்றால் அவன் தான் இந்த பக்தன். சார், இது அண்ணன் தம்பிங்க புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு ஒரு படி வேலை கொண்டு போறான். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சு வாழ்றதை விட நாம வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மற்றவங்க பாராட்டு. சார், இவன் யார், அதுவன் யார், இவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுகிறார். அழகா சொன்னார், காதையில் உதவிய தன்மை தந்து தீவினை என்ன நிறுத்தி சிந்தனை உடத்திற்கு கோயிலை எங்க போதும் புகழோர் தம்மை கண்டால் 1000 பேர் ஆவதோ. இது யார் சொன்னது? 3ஆவதா இருக்கிற புகழ் சொன்னான். ஒரு குடும்பம்னா ஒரு பிள்ளை இருக்கிறான். இந்த குடும்பத்துல இந்த பொண்ணை எடுத்தோம், இந்த குடும்பத்துல இந்த பையனை எடுத்தோம், இந்த குடும்பமாக நாம வாழணும்னா என்று மற்றவர்களும் சொல்லக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு, ஒரு பெரும் பெருமை அந்த குடும்ப சகோதரத்திலே இருக்க வேண்டும் என்பதை கம்பன் எவ்வளவு அழகா சொன்னார். சார், கற்களையும் குறையானை மாசமென்ற வெய்யான் நெற்களையும் மதியென்ற நகையிறந்த உரத்தான் கற்கைய கருகின்ற கருத்தாலை கண்ணுச்சான் விற்கையின் இடையில நின்றுட்டு விற்கெடுத்தான்.
இந்த படத்தை பத்தி தப்பான விஷயத்துக்கு இவன மாதிரி அண்ணனை தேடி வந்து கொண்டாந்து கொடுக்கணும், அவன் வந்தாதான் நான் வாழுவேன், இல்லைன்னா உயிரை விட்டுடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர பாசத்தை இப்ப நேரில் பார்க்க போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று மூணாவது பாராட்டம் சார். ஒரு குடும்பம் இப்படி இருந்தது, அண்ணன் தம்பி இப்படி இருந்தாலும் மூணாவது ஆள் பேசக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய சகோதரர்கள் பாசம் இருக்க வேண்டும். தாழ் சென்று நிலத்துக்காக ஒன்று போட்டு அடிக்கடி பட்டுக்கிட்ட போய் கோட்டத்தை போய் செலவு பண்ணிட்டு வீணா அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிட்டா குடும்ப பேர் கட்டி போயிருந்தா. ஏ இளைஞரே, ஏ சொல்லாமே, ஏ தம்பி என்று கதறி கதறி கம்பல் கட்டு. அண்ணன் தானா தனக்கு சொத்து, அண்ணன் தம்பிதானா தனக்கு சொத்து என்று நினைத்து ஒரு செய்தி சொல்லி நண்பர்களுடைய அண்ணன் மகாத்மா காந்தியடிகள் காரைக்குடிக்கு வருகிறார். தோழர் ஜீவானந்தத்தை சந்திக்கிறார். தோழர் ஜீவானந்தத்தை சந்தித்த போது காந்தியடிகள் கேட்டார், உங்களுக்கான சொத்து என்ன என்று கேட்டார். அப்போது தோழர் ஜீவானந்தம் சொன்னார், இந்தியா தான் என்று சொல்லி அண்ணன் காந்தியடிகள் சொன்னார். தோழர் ஜீவானந்தத்தை பார்த்து, இல்லை இல்லை, நீங்கள் தான் இந்தியா சொத்து, ராமன் தான் எனக்கு சொத்து, அயோத்தி தான் எனக்கு சொத்து, லட்சுமன் தான் எனக்கு சொத்து என்று நினைத்து வாழ்ந்த அந்த பரதனை போல அந்த சகோதர பாச உணர்வு என்று இளைஞர்களுக்கு வேண்டும் தேவை. நன்றி. ஐயாவுடைய அருமையான ஒரு கேட்டோம். அடுத்ததாக அனுமணி என்று பேசுவதற்காக அதுக்குரிய உதவி பேராசிரியர் முனைவர் திருமதி சேனா தீனா சங்கீத் ராதா அவர்கள் வருகிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்னும் இரண்டெழுத்தினார். அறிவொன்றும் இல்லாத ஆய்வுக்கு உன்னன்னை பிறவின் பெருந்தனை புண்ணியம் நாம் அடைவோம் என்ற ஆண்டாள் நாச்சியாரை மாற்றி கேட்ப அறியாத சிறியவளான கடைப்பட்டவளான நான் இன்று கம்பவாதியின் ஐயாவின் கீழ் பேசுவதற்கான பிறவி பெருந்தனை புண்ணியம் நாம் அடைந்தோம் என்று அவர்கள் திருவடிகளை வணங்கி மெய் மொழி மொழிகளால் வணங்கி வைத்தேன். ஐயா, இந்த மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செங்குந்தர் முதலியார் திருமண மன்றத்தின் போற்றுதற்குரிய தலைவர் ஐயா அவர்களை, வெளிச்சாமி ஐயா அவர்களை, எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது தாயுமானவர் போற்றுதற்குரிய காசி விஸ்வநாதர் ஐயா அவர்களே, கம்பனுக்கு மூர்த்தி ராமன் என்றால் எங்கள் மதுரை கம்பன் கழகத்தின் மூர்த்தியாக மூலாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது போற்றுதற்குரிய ராமமூர்த்தி ஐயா அவர்களே, இங்கே குழுங்கி இருக்கின்ற ஆண்டோரை சார்ந்தோரை இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, ஐயா வந்து சொன்ன தொண்டு ஒரு வகை தியாகம் தான், உண்மைதான். தொண்டு என்பது உடலால் செய்யக்கூடியது, தியாகம் என்பது உள்ளத்தால் செய்யக்கூடியது. யாரெல்லாம் தொண்டு செய்ய முன்வருகிறார்களோ அவர்கள் தியாக மனப்பான்மை உடையவர்களால் தான் இருப்பார்கள். தனக்காக வேலை செய்தால் அது உழைப்பு, பிறருக்காக வேலை செய்தால் அது தொண்டு. ஆக இந்த தொண்டிலையும் தியாகம் வந்து விடுகிறது, அனுமனது தொண்டிலையும் தியாகம் வந்து விடுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அனுமனை தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம், தியாகமும் அவனே தொண்டும் அவனே. அதன்தான் இன்றைக்கு மிக அழகாக சொன்ன என்ன தலைப்பு, தொண்டை சிறந்தவன் அனுமன், தியாகத்தில் சிறந்தவன் பரதன். எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியா, இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு கடமை உணர்வு இருக்கிறதா, பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா? நடுவர்களை கடமையை மறந்து இன்றைய இளைஞர்கள் காட்சி பிள்ளையில் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள், ரீல்ஸில் மூழ்கிக்கொண்டு ரியலை மறந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அதாவது உணர்வை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று உண்மையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்களே. கடைகளில் மூழ்கியவன் முதலை இழந்தான், சொன்ன கடமையில் மூழ்கியவன் போல இழந்தான் நான் பட்டுக்கொண்டேன். ஆனால் எங்கள் அனுமன் சீதையை தேடி போயினான். நடுவிலே எதிர்த்தாப்பிலே மன்னாகமலை
போனவன் உன்னுடைய தந்தையின் நண்பன் என்று கூறிய பிறகு அனுமன் சொல்கிறார், நான் நல்லது, நான் ராவனுடைய ஆசை நிரப்பி இனி அருந்த மாட்டேன், எந்த உணவும் அருந்த மாட்டேன், கடமையை செய்துவிட்டு உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று என் அனுமன் போனான் என்றால் அவன் சொல்கிறார், ஆனால் அடிமை மொழி ஆற்றி என் ஆற்றலால் நீந்தான் நுகர்வே உன் விருந்தன வேண்டி மெய்மை பூண்டானவள் கற்குழந்தை பின்பட கொண்டு போனான் என்று கம்பன் பாடுகிறான் என்றால் கையகம் கடமை உணவை இளைஞர்களுக்கு உணர்த்தியவன் அனுமன். ஆக பின்னில் பறந்து கொண்டிருக்கின்ற பின்னை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு விளக்கொலியின் கவர்ச்சியா விட்டி பூச்சிகளா விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். ஆனால் இங்க அண்ணன் என்ன செய்யலாம் தெரியுமா? சீத்தையை தேடி போலாம் இலங்கை மாநகரத்துக்கு. நடு இரவு கொடிய அரக்கர்கள் வாழ்கின்ற நகரம். சாப்பிடல, தூங்கல, எந்த வசதியும் பார்க்கல. ஒவ்வொரு இடத்தையா தேடி 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 போலாம். அப்படி எத்தனை மாடங்களை தேடி சென்றான் என்றால் லட்சக்கணக்கான மாடங்களை தேடி சென்றான். பொன்ன கடமையில் தவறாமல் தேடி சென்றான் என்றால் கடமை உணவருக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவன் அனுமன் அல்லவா? கரிய நாளிகை பாதியில் அரக்கரும் தெருவியோடும் வெம்பகம் ஒருவனாகவே அவன் ஒரு 12 யோசனை தெருவு உண்மை 100,000 நுழைந்து தேடினான் என்று கம்பன் எழுதினான் என்றால் லட்சக்கணக்கான மாதங்களை நுழைந்து 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 தேடுகிறார். கடமை உணர்வு, இந்த கடமை உணர்வு இருக்கிறா? நான் கேட்கிறேன். நடுவரத்துல அறிவு அட்டம் காக்கும் கருவி. வள்ளுவப்பெருந்தகை சொன்னார், சுத்த அறிவே தெய்வம். பாரதி கூறினார், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு. பாரதிதாசன் கூறினார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் அலைபேசியில் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அறிவுக்கடலை யாரும் கொடுப்பதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இப்பதான் கல்லூரியில +2 முடிச்சுட்டு போறான். தம்பி என்ன எடுத்திருக்க குரூப் அப்படின்னு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்டு, தம்பி என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி போகுதுன்னு கேட்டு, அக்கா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் செய்யறாங்க. 6 மாசத்துல 1 வருஷம் கழிச்சு அவன் பார்த்தேன், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எப்படி போகுதுன்னு கேட்டேன். அவங்க அக்கா நான் MBA போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டேன், தம்பி MBA எப்படி இருக்குன்னு கேட்டேன். அக்கா நான் இப்ப ஐடில வேலை பார்க்கிறேன். போன வாரம் மதுரையில பார்த்தேன், தம்பி எப்படி இருக்க, ஐடி வேலை எப்படி இருக்குன்னு. அக்கா நான் இப்ப பிரியாணி கடை போட்டுட்டேன். நடுவர்களே, ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போதே மற்றொன்றை தாழ்ந்து உணர்வு வயப்பட்ட நிலை, உணர்ச்சி வசப்பட்ட நிலை, இதுதானே உண்மை. வரவச நிலையில் என்ற இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய பாதுகாப்பை மறந்துகிறார். அதான் எனக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரிய தான். அதாவது செல்ஃபி எடுப்பது என்பது இந்த இளைஞர்கள் குளித்து சாப்பிடுவர்களே. கடல் கரையில் எடுத்தா பரவாயில்லைங்க, நட்டு நடு கடல் எடுக்கணுங்கிறான். கோயில் எடுத்தா பரவாயில்ல, கோயில் கோபுரத்துல ஏறி எடுக்கணுங்கிறான். செல்பிஸ்ல எடுத்தா பரவாயில்ல, செல்போன் டவர்ல ஏறி எடுக்கணுங்கிறான். ஆனா இத்தகைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ற அறிவு? என்னுடைய அனுமன் இலங்கைக்கு போகும்போது, தேடி போகும்போது அங்கு ராவணனை பார்க்கிறான். ராவன் படுத்திருக்க கோலத்தை பார்த்து கோபம் வருகிறது. இப்படியே இவனை கொன்று விடலாமா என்று அனுமன் நினைக்கிறான், உணர்வு பயப்பட்டவனாக. ஆனால் அவன் நினைக்கிறான், இவனை கொன்று விடக்கூடாது, கொன்றுவிட்டால் ராவனுக்கு பழி வந்து சேரும் என்று உணர்வை பின்வள்ளி அறிவுபூர்வமான ஆராய்ந்து அந்த இடம் விட்டு பயந்தான் என்றால் கம்பன் எழுதுகிறான். என்று உச்சி பல்ல கடிக்கிறான், எதிர் கடித்து இருக்கவம் பிசைந்து நின்று உச்சி உணர்ந்து உழைப்பான். நேமியான் பணி என்றால் ராமன் நமக்கு இந்த பணி அதல்ல. நேமியான் பணி என்றால் ஒன்றொன்று ஒன்று இழைத்தல், உணர்வுகளை உயிர்த்தல் அல்லால் என்று மூழ்கி இது சால விளையாடும் என்று அவனிடம் பெயர்ந்தான் என்று கம்பன் எழுதுகிறார். உணர்வு வயப்பட்டவனாக இல்லாமல் அறிவு வயப்பட்டவனாக. இந்த இடத்திலே நிறைவாக நடுவர்களே, பரதன் தியாகசீலன். கடமை உணர்வு என்பதை சற்று பொருள்தான். உண்மைக்கு போனாங்க பார்த்தா அயோத்தியில இருந்து ஆட்சியாளர். அவன் எங்க இருந்து ஆட்சியாளர்னா நந்தி கிராமத்துல இருந்து ஆட்சி. மக்களோட இருந்து மக்களோட குறைநிலைகளை
பார்த்து ஆட்சி புரியும். ஆனால் மக்கள் சிந்தனை என்று வச்சுக்கலையா, மாணவன் சிந்தனையில இருக்கிறாங்க. சரியா? சற்று கடமை உணர்வு குறைந்தவனாகத்தான் இருப்பான். கொட்டக்காரப்படி 50 இருக்கணும். ஆனா நம்பிக்கையாமத்தில் இருக்கிறான். கடமை உணர்வு சற்று குறைவாகத்தான் இருக்கு. வரதன் உயர்ந்தவன் தான், நான் குறைத்து சொல்லவில்லை. கடமை உணர்வு என்று பார்க்கும் போது சற்று குறைவாக தெரிகிறது. அதே போல் எப்பொழுதுமே உணர்வுமயப்பட்டவனாக இருக்கிறார். உணர்வுமயப்பட்டு ராமன் வரவில்லை என்று எரியூட்டி அதில் மூலம் போகிறார். அதில் விழுந்தால் பின்னாடியே சத்துருக்கள் இருக்கிறார். அவன் விழுந்தால் பின்னாடியே 3 மாறாக்கள் அன்னையர்கள் இருக்கார்கள். அவர்கள் விழுந்தால் அயோத்தி இருக்கிறது. அத்தனையும் மறந்து அயோத்தி மக்களை மறந்து எல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மழலை உலகம் என்பதை மறந்து அவன் தன் விருப்பு வெறுப்புக்கு இணைந்து தான் மிக உணர்வயப்பட்டவனாக இருக்கிறான் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்பீரமான பேச்சை கேட்டு என்பதுதான் ரொம்ப சங்கடமாகிறது. இவர்கள் உணர்வுபூர்வமாக பேசுகிற பொழுது இடையில் மணியடிக்க வேண்டி இருக்கிறது. அது என்னுடைய குற்றமல்ல, எனக்கு தரப்பட்ட கட்டளையின்படி நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நேரம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறபடியால் நேர கட்டுப்பாட்டுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வரதனே என்ற அணியினுடைய சார்பாக சகோதரி துர்கா தேவி, முனைவர் துர்கா தேவி அவர்கள் பேசுகிறார். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழித்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே கலிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகார்கள், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றும் ஒளி வளரும் தமிழ் வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம். யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்ற ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஐயா கம்பபாரதி ஐயா அவர்களுடைய தலைமைக்கு கீழ் ஒரு பட்டிமன்றத்தில் உரை நிகழ்த்த வேண்டும் என்பது எத்தனையோ ஆண்டுகால ஆசை என்றே சொல்லலாம். எனக்கு வயது 35 தான் ஆகிறது. ஆனாலும் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக உங்களுடைய தலைமையின் கீழ் உரையாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றி கொடுத்த இந்த செங்குந்தர் மண்டபத்தின் தலைவர் ஐயா வேலுச்சாமி அவர்களே, காசி விஸ்வநாதன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்கள் மதுரையில் ராமாயண கடல் என்று போற்றப்படக்கூடிய உங்கள் ராமமூர்த்தி ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளையும், கம்பனில் அடி முடி கண்ட ஆசானாக விளங்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்குகின்றேன். எதிரில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தொண்டின் பெருமையை சொல்ல வந்திருக்கிறார்கள். அந்த பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனதடியில் இருக்கக்கூடிய தியாகத்தின் மேன்மையை சொல்ல வந்த வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயந்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. தொண்டரடி கொடியார்கள் ஆனாத செல்வத்து அரண்மையர்கள் தற்சூழ வானாலும் விண்ணரசும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று சொல்லியவர் குலசேகர ஆழ்வார். இவர்களினுடைய வழியில் நின்ற பரதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லக்கூடிய மூவகை ஆசைகளையும் வென்ற பரதன் தான் இன்றைய இளைஞர்களுக்கு ஆக சிறந்த வழிகாட்டி. நடுவர் அவர்களே, ராமாயண காலத்தில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை ஆட்டி படைத்தது எதுவென்றால் ராவணன், இந்திரஜித் போன்ற அரக்கர்கள். அவர்களை அழிப்பதற்கு வேண்டுமானாலும் நல்ல தோளாற்றல் உடைய, வாளாற்றல் உடைய, சொல்லாற்றல் உடைய அனுமன் தேவைப்படலாம். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பணத்தாசை, பதவி ஆசை, செல்லாசை. ஒரு 14 நிமிடங்கள் கூட கையில் இருக்கக்கூடிய கைபேசியை கூட தியாகம் செய்ய முடியாத இன்றைய இளைஞர்களுக்கு கண்ணுக்கு எதிரே இருந்த அரசு பதவியை, ராஜபோகங்களை, சுகங்களை எல்லாம் துறந்த தியாகியான பரதனே ஆக சிறந்த நடுவர்களே, இன்று இளைஞர்களுக்கு அனுமதி
இல்லாதது எதுவென்றால் மன அடக்கம். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் காண பெரிது. எதிரணி பேச்சாளர்கள் சொன்னார்கள், அனுமன் அப்படியே கடல் கடந்து சென்றாராம், வானத்தில் பறந்து சென்றாராம். நடுவர் அவர்களே, மலையை தூக்குவதும் கடலை கடப்பதும் வாளினால் எதிரி நகரத்தில் போய் தீ வைத்து விட்டு வருவதும் என்பது இன்றைக்கு சாத்தியமான ஒன்றா நடுவர் அவர்களே? அப்படி செய்தால் ஜெயம் கிடைக்குமோ இல்லையோ, ஜெயில் நிச்சயம், மறந்துவிடக் கூடாது. எனவே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைய இளைய தலைமுறையினர் எப்படி பின்பற்றுவார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, பகைவரை வெல்வது என்பது மிக எளிது. எப்படி வேண்டுமானாலும் பகைவரை வென்று விடலாம். ஆனால் பகைவரின் மனதில் இருக்கக்கூடிய பகைமை தன்மையை வெல்வது என்பதுதான் அரிது. பகைவரின் மனதில் இருக்கக்கூடிய பகைமை தன்மையை வென்று காட்டியவன் பரதன். தன்னுடைய தியாகத்தால் பரதன் ராமபிரானிடத்தில் ஒட்டுமொத்த அரசையும் ஒப்படைத்து விடலாம் என்று செல்கின்றான். இடையில் குகனை பார்க்கின்றான். பார்த்த மாத்திரத்தில் குகன் என்ன நினைத்தார்? எனக்கு வரக்கூடிய ஆத்திரத்தில் என் கையில் இருக்கக்கூடிய தீ உமிழக்கூடிய இந்த அம்பினால் பரதனுடைய மாவை துளைக்காவிட்டால் என்னை நாய்க்குவன் என்று இந்த உலகம் ஏசட்டும் என்று பகைமையோடு நின்றிருந்த குகனுடைய மனதில் இருக்கக்கூடிய பகையை மாற்றியது பரதனுடைய தியாகம். அதே குகன் தான் சொல்கின்றான், தியாகத்தின் சின்னமாக விளங்கக்கூடிய பரதனை பார்த்து 1000 ராமனின் பேழாவரோ. எனவே பகைவரை அழிப்பது அனுமனுடைய வீரம் என்றால், பகைவரின் மனதில் இருக்கக்கூடிய பகைமை தன்மையை கூட அழிப்பதுதான் தியாகத்தில் சிறந்த பரதனுடைய வீரம். எனவே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எது தேவை? பகைவர்களை அழிக்கக்கூடிய வீரம் தேவையில்லை. பகைவரின் மனதில் இருக்கக்கூடிய பகைமை தன்மையை அழிக்கக்கூடிய பரதன் போன்ற தியாகிதான் தேவை. என்னுடைய அணியில் தலைவர் மிக அழகாக சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த சகோதர பாசத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாருமே அண்ணன் தம்பிகள் தானடா. இன்றைய இளைய சமூகம் எப்படி இருக்கின்றது? பணத்தின் மீது பக்தி கொண்டு பற்று கொண்டு சொந்த அண்ணனையே கொலை செய்தார்கள் என்று நாம் பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். இல்லாதவற்றை நான் பேசவில்லை. சொந்த அண்ணன் தம்பிகளையே நீதிமன்றத்தின் வாசல் படியை மிதிக்க வைக்கின்றார்கள் சொத்திற்காக. ஆனால் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரதன் வழிகாட்டுகிறார். அண்ணனா அரச பதவியா என்று வந்த போது, இந்த அரச பதவி என்பது என் அண்ணன் அணிந்திருக்கக்கூடிய கால் செருப்பிற்கு சமானம் என்று அண்ணனுடைய கால் செருப்பினை தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு நடந்தானே பரதன். அந்த பரதன் தான் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஆகச் சிறந்த வழிகாட்டி நடுவர். இன்னொன்று நிறைவாக சொல்லிவிடுகிறேன் நடுவர் அவர்களே. புறநானூற்றில் ஒரு அழகான பாடல். இந்த உலகம் யாரால் நீர்கோடி இருக்கின்றது, இந்த உலகம் எதனால் நிலை பெற்று இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். உண்டால் அம்மை உலகம் என்று அந்த பாடல் தொடங்கும். அதில் சில அடிகள். புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர். அறம் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய சான்றோர்களால் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கின்றன. பழியெனில் உலகுடன் பெரிதும் கொள்ளலர். நமக்கு பழி நேரும் என்று தெரிந்தால் உலகத்தையே கொடுப்பதாக இருந்தாலும் வேண்டாம் என்று சொல்லுவார்களாம் பரதனை போல. அரசாட்சியை அவர் சொன்னது போல ராமபிரானிடத்தில் தட்டி பறிக்கவில்லை பரதன். அன்னை தட்டில் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து கொடுத்த அரசாட்சி அது. அதை வேண்டாம் என்று சொன்னார் பரதன். ஏனென்றால் பழி என்றால் இந்த உலகத்தையே கொடுத்தால் கூட வேண்டாம் என்று சொல்பவர்கள் சான்றோர்கள். அத்தகைய சான்றோர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கின்றதாம். தமக்கென்று முயலால் நோந்தால் பிறர்க்கென்று முயலினர் உண்மையானே என்று சொல்லுகிறார். பரதன் அப்படிப்பட்டவன். தனக்காக அவர் வாழவில்லை, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். இதை எங்கே நாம் பார்க்கலாம்? இதை கம்பரும் சொல்கிறார். பரதனால் தான் இந்த உலகமே நிலை பெற்றிருக்கின்றது என்று கம்பரும் சொல்கிறார். எந்த இடத்தில் சொல்கிறார்? கோசலையின் வாயிலாக சொல்கிறார்.
எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணன் நின் அருளுக்கு அருகாவரோ புண்ணியம் இன்னும் நீ உயிர் போயினால் மண்ணும் வாழும் உயிர்களும் வாழும். சான்றோர்கள் இருப்பதனால் தான் இந்த மண்ணும் அந்த வாழும் உயிர்களும் வாழ்கின்றன. எனவே இந்த உலகத்தில் தொண்டு செய்வதால் அனுமன் சிரஞ்சீவியாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே சிரஞ்சீவியாக இருப்பதற்கு காரணம் தியாகத்தில் சிறந்த பரதனே. ராமாயணத்தில் ராமன் வெற்றி பெறுவதற்கு வேண்டுமானாலும் அனுமனுடைய தொண்டு காரணமாக இருக்கலாம். ஆனால் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவியம் வெற்றி பெறுவதற்கு காரணம் பரதனுடைய தியாகமே என்று சொல்லி, பரதன் தான் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உண்மையான வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டி என்று சொல்லி நல்லது வாழ்க்கைக்கு நன்றி கூறி அவர்களே நன்றி வணக்கம். சகோதரி அவர்கள் அழகாக பேசினார். அவர்களுடைய பேச்சை பற்றியும் என் அபிப்பிராயங்களை சொல்ல எனக்கு விருப்பம் இருந்தாலும் நேரம் உடனே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி இறுதி சுற்று விவாதம் தொடங்க இருக்கிறது. அனுமனே என்ற அணியின் சார்பாக என் அன்பு சகோதரர் சரவண செல்வன் அவர்கள், கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய செயலாளர், கம்பனை உளமாற நேசிக்கின்ற ஒருவர், அவருடைய குடும்பம் பூராகவும் தமிழை ரசிக்கிற ஒரு குடும்பம், அத்தகுதியுடைய அவரை இப்பொழுது பேசும். உங்கள் குருநாதராகிய பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு என் முதல் வணக்கம். பூனையை கண்ட செடி போல நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நடுவர் அவர்கள் சொன்னார்கள். நான் ஏதாவது சொல்லணும்ல, கான மயிலை போல இங்கே வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு இந்த வான்கோழியின் வணக்கங்கள். இப்போ யார் வழிகாட்டி அப்படிங்கிறது கேள்வி. அனுமன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது சொன்னாங்க. சண்டை போடுறது வீரமா, வீரத்தை பார்த்து பழகுமா, கடலை தாண்டது வீரமான்னு கேட்டாங்க. இப்ப அதை நான் பதில் சொல்லணும்ல. அனுமன் என்ன செஞ்சான், என்ன வழிகாட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுமன் அவனுடைய தூண்டினாலே முதல்ல அவனுக்கு என்ன கிடைச்சது? இறைவன் கடைசியில தந்தையே தர்றான். எல்லாருக்கும் பரிசளிக்கும் போது ராமன் சொல்றான், இது போன்ற உதவி, உன்னை போன்ற நீ செய்த உதவியை போல யார் செஞ்சா? எனக்கு யாருமே செஞ்சதில்லை. இதுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா, என்னை நீ தழுவிக்கொள் அப்படின்னு கேட்கிறான். தழுவுபவன் உயர்ந்தவன், தழுவப்படுபவன் அவனை விட ஒருபடி குறைந்தவன். தொண்டன் தழுவப்பட வேண்டியவன், தலைவன் தான் தழுவணும். ஆனா தலைவனாகிய ராமன், கடவுளாகிய பரம்பொருளாகிய ராமன் தன்னையே கொடுக்குறான், என்னை தழுவிக்கொள் அப்படின்னு சொல்றான். சொல்லும் பொழுது அவன் பயன்படுத்துகின்ற அந்த தொடர் என்ன சொல்றான்? போர் உதவியத்தின் தோளாய் பொருந்துறப்புள்ளுக அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த போர் உதவியத்தின் தோல் அப்படிங்கிறது முக்கியமான குறிப்பு. போர் உதவிய அப்படிங்கிற சொல் அந்த தொடரை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு ஏழாம் வேற்றுமை உருவு, போரை உதவியத்தின் தோல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஏழாம் வேற்றுமை தொகை. இன்னொன்னு இரண்டாம் வேற்றுமை தொகை, போரை உதவியத்தின் தோல் அப்படின்னு. போர்ல உதவி செஞ்சான் இந்த காண்டத்துல அனுமன், அது போரின் உதவி, இது ஏழாம் வேற்றுமை தொகை. போரை உதவினான் அப்படின்னா அந்த போரையே ஏற்படுத்தி கொடுத்தவன், உருவாக்கி கொடுத்தவன் அனுமன் அப்படின்னு ராமன் சொல்றான். இந்த போரை அவன் உருவாக்கி கொடுத்தான், அனுமன் காரணம் அந்த போர் உருவாவதற்கு அப்படின்னு கேட்டா அனுமனும் காரணம். அவன் கொண்டனால என்ன வேலை செஞ்சான் அப்படின்னா, அவன் சீதைக்கு தூது சொல்ல போறான். சீதைக்கு தூது சொன்ன பிறகு ராவணனையும் தான் போய் ஒரு தூது சொல்லணும்னு நினைக்கிறான். தூது சொல்லணும்னு நினைக்கிறவன் அங்க போய் தூது சொல்லியிருக்கான். அதை செய்யாம அவன் என்ன பண்றான்? முதல்ல அசோகவனத்தை அடிக்கிறான். அதை காப்பாற்ற அந்த கிங்கரர்களை கொள்றான். அப்புறம் சம்புமாடி போருக்கு வர்றான், சம்புமாடியை கொள்றான். 5 சேனாதிபதிகள் படைகளோடு வருகிறார்கள், அவர்களையும் கொள்கின்றான். அப்புறம் ராமனுடைய மகனாகிய அக்ககுமாரனை தரையில வச்சு தேய்ச்சி கொள்றான். எப்படின்னா அம்பியில வச்சு சட்னி அரைக்கிற மாதிரி. நம்ம இன்னைக்கு மிக்சியில அரைக்கிற கரெக்டர்னு அம்பியில அரைச்சிருக்கான். அவன் பழைய ஆளுல மிக்சியில போல அம்பியில அரைச்ச மாதிரி அக்ககுமாரன் அரைச்சு கொள்றான். அப்புறம் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டி இழுத்துட்டு போறான். இவ்வளவு கொடூரமான போர். இந்த போரை கம்பன் பயங்கரமா விளக்குறான். ஒற்றை வகையில நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த போர் எவ்வளவு ஆரவாரம் ஆர்ப்பாட்டமாக சொல்லணும்னா, எங்க அணியில சங்கீதராதா அம்மா பேசினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆரவாரமான போர் அனுமன் அங்க நிகழ்த்துறான். இப்போ அந்த போரை ஏன் தொடங்கினான்? தூது வந்தவன் போரை தொடங்கி இருக்க கூடாது.
ஏன் அரக்கர்களை அழிச்சான்? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்ல, ராவணனுக்கு இந்த கேள்வி வருது. ராவணன் இந்த கேள்வியை அனுமன்ட்ட கேட்கிறான். உன்னை காட்டுவார் இல்லப்பா, உன்னை காட்டுறதுக்கு ஆள் இல்ல, வேற வழி இல்லை உன்னை சந்திக்கிறதுக்கு, அதனால இந்த வேலையை செஞ்சேன். இப்போ இந்த விஷயத்துல அகப்பட்டு வந்தது ஒன்ன பாக்குறதுக்காகத்தான் அப்படின்னு அனுமன் சொல்றான். காட்டுவார் இல்லாமலா? இலங்கையோட ஒவ்வொரு பகுதியையும் போய் பார்த்திருக்கான் சீதையை தேடும் போது. ராவணனுடைய படுக்கை அறை வரைக்கும் போயிருக்கிறான். இவனால ராவணனை போய் சந்திக்க முடியாதா? அப்போ இந்த போரை தொடங்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அரக்கர்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குள்ளே ஒரு பகைமை உணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பழியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு. ராவணனை சந்திப்பது அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. என்ன செய்தான்? இந்த போரின் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல சீதையை சந்திச்ச உடனே என் கூட வந்துருங்க, நான் போய் ராமன் திருவடியில உங்களை சேர்க்கிறேன்னு சீதையை கூப்பிடுறான். சீதை என்ன சொல்றா? சீதையின் விருப்பம் என்னவாக இருக்குது? இந்த இலங்கை அழிய வேண்டும் அவருடைய விருப்பமாக இருக்கோ. ஒவ்வொரு சூழ்நிலை சொல்றான். என்னை முறையற்ற பார்வை பார்த்த இந்த ராவனுடைய கண்களை இந்த போர்க்களத்துல காக்கைகள் கொத்த வேண்டும் சொல்றான். அப்புறம் அரக்க மகளிரை பற்றி ஒரு சூழலை சொல்கின்றால் அதை நான் இந்த திருமண மண்டபத்துல சொல்ல விரும்பல. அரக்க மகளிரை பற்றி சொல்கின்ற சூழ்நிலை, அந்த சூழலை நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்புறம் இந்த இலங்கை பொன்மயமான மலையாக இருக்கின்ற இந்த இலங்கை பகைவர்களுடைய எலும்பு மலையாக நிறைய வேண்டும் ஒரு சூழலை சொல்றான். அப்போ போர் நடக்கணுங்கிறது சீதையினுடைய விருப்பமாக இருக்குது. போரை ஏற்படுத்த வேண்டும்னு அனுமன் விரும்புறான் சீதை சொன்னதுனால. அதனால இந்த போரை அவன் அங்க ஆரம்பிச்சு வைக்கிறான். இந்த போருடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, ராவணன் சொல்றான் மந்திராலோசனை படலத்துல என்ன சொல்றான், நான் என்ன சொல்றான், எல்லாம் நமக்கு தோல்வி வந்துருச்சு, இலங்கை எழுதிருச்சு. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். என்ன, இந்த வானவத்தை பிடிச்சு நம்ம கொண்டிருக்கலாம், இந்த குரங்கு நம்ம சிக்காம தப்பிச்சு போயிடுச்சே, இப்படி ஒரு மோசமான பழிக்கு ஆளாயிட்டமே நினைக்கிறேன். அந்த பழியை தீர்க்க வேண்டிய ஒரு சிக்கலான நிலைமைக்கு பழியை தீர்க்கணும்னா என்ன செய்ய முடியும்? அவன் ராவணன் போர்க்களத்துல தான் பழியை தீர்க்கின்ற வழியை தேடணும் அவன். அப்படி ஒரு போரை நோக்கி ராவணனை நகர்த்தான். இன்னொன்னு இந்திரஜித்து என்ன பண்றான், அக்ககுமாரன் இறந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே தாரை தாரையா கண்ணீர் வந்தான். அக்ககுமாரன் இறந்ததுக்கா? இல்ல, அக்ககுமாரனா தேய்ந்தான் போர்க்களத்துல, என் தந்தையின் புகழ் அல்லவா தேய்ந்தது. ராவணன் அங்க பழிக்கு வருத்தப்படுறான், இவன் இங்க புகழ் தேய்ந்தது பழி வருத்தப்படுறான். ரெண்டு ஒண்ணுதான், புகழ் போச்சேன்னு வருத்தப்படுறான், அந்த பழி வந்துருச்சேன்னு வருத்தப்படுறான். அப்போ அந்த பழியை நீக்குவதற்கும் புகழை மீட்டெடுப்பதற்கும் இந்திரஜித்துக்கும் ராவணனுக்கும் இந்த போர்க்களம் தேவையாக இருந்தது. அந்த தேவையை அங்க உருவாக்கி வைக்கிறான். இன்னொன்னு, அப்புறம் அந்த அக்ககுமாரன் செத்த உடனே இப்படி வருத்தப்பட்ட இந்திரஜித்து போர்க்களத்துக்கு வர்றான். வந்து போர்க்களத்தை பார்த்தோன்னே, இந்த விசித்திரமான போர்க்களத்தை பார்த்த உடனே அவன் சொல்றான், வெப்பு அடங்கலாம் நெஞ்சில் சிறியது ஒரு விம்மல் கொண்டான்னு கம்பன் எழுதுறான். அவனுக்கு விம்மல், ஒரு தயக்கம் வருது. எப்படி கொண்டு வெல்வது? ராமன் வந்து எதிர்த்து இந்த குரங்க நம்மளால ஜெயிக்க முடியே, ராமன் வந்து எதிர்த்தா என்ன பண்றது அப்படின்னு இந்திரஜித்து தன் வீரத்தின் மீது கொண்டிருந்த அந்த பெருமித உணர்வுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அப்போ இந்த போர்க்களத்தை நோக்கி இலங்கை அரசையும் ராவணனையும் இந்திரஜித்தையும் நகர்த்தியவன் ராமனின் தொண்டனாகிய அனுமன். அப்போ இவ்வளவு வேலை செஞ்சுட்டாங்க. இந்த வேலையெல்லாம் போய் அந்த தொண்டன் வந்து யார்த்தையா சொன்னானா அப்படின்னு கேட்டா சொல்லவே இல்லை. நாட்டையுமே சொல்லல, வானர வீரர்கள்ட்ட சொல்லல, ராமன்கிட்ட சொல்லல. ராமன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்? வானர வீரர்கள் குறிப்பினாலே தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் உடம்புல இருக்கிற காயங்களை பார்த்து அந்த போர் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. திரும்பி வந்துட்டான், கடலை கடந்து திரும்பி வந்ததை வச்சு அந்த போரில் அனுமன் வெற்றி கொண்டதை வானர வீரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஊர் தீய அந்த இலங்கையில தீ வச்சிருக்காங்கிறது அங்க இருக்கிற புகையை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீதையை அவன் கொண்டு வரல. அப்போ நம்மை விட பகைவர்கள் வலிமையானவர்கள் வானர வீரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், எதையுமே சொல்ல வேண்டாம், சீதை சொன்ன செய்தியை மட்டும்தான் நம்ம போய் ராமன் சொல்லணும்னு அனுமன் சொல்றான். வானர வீரர்கள் அனுமனோட போய் அந்த செய்தியை மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இந்த செய்திகளை எல்லாம், இங்க நடந்த செய்திகளை எல்லாம் வீடனன் மூலமாக அறிந்து கொள்கின்றான் ராமன். யாரோ சொல்லி அறிந்து கொள்கின்றான், இந்த தொண்டன் சொல்லவே இல்லை. அப்போ ஒரு தொண்டன் எப்படி நடந்துகிடணும் அப்படின்னா, இன்னைக்கு இன்றைய சூழலில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
நமக்கான தொண்டர்கள், நம்முடைய பிரதிநிதிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், நம்முடைய பிரதிநிதிகளாக நம்மை ஆட்சி செய்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நீ படிச்சிருக்கிறியா, இது எங்கள் சித்தாந்தம் போட்ட பிச்சை. நீ வேலைக்கு போறியா, இது எங்கள் சித்தாந்தம் போட்ட பிச்சை. யார் பேசுறா? நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள். அந்த பிரதிநிதிகளை நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அவர்களை பின்தொடர்கிற இளைஞர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இப்போ இந்த தொண்டின் மூலமாக அனுமன் சொல்கின்ற செய்தி இதுதான். பிறப்போக்கும் எல்லா உயிரும். இதுதான் ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல. இளைஞர்கள் இதற்கு தான் ஓடுறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிரும். முழு திருக்குறளை சொல்லுன்னு சொன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. இதைத்தான் அனுமன் நமக்கு காட்டுகின்றான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. உன்னுடைய செயல்களாலே உன்னுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும், உன்னுடைய செயல்களாலே உன் புகழ் நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் அனுமன் சொல்கின்ற செய்தி. அவன் செயல்களால் வாழ்ந்தவன், தொண்டினால் வாழ்ந்தவன். அவன் அந்த தொண்டினாலேயே எல்லோருடைய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற செய்தியை இளைஞர்களுக்கு தருகின்றான். ஆகவே தொண்டில் சிறந்த அனுமனே இன்றைய இளைஞர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கின்றான் என்ற சிறந்த தீர்ப்பை வழங்குமாறு விடுவரையை வேண்டி கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நூல்களுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தன் பேச்சின் மூலமாக காட்டினார். இனி நிறைவாக முனைவர் திரு மா கண்ணன் அவர்கள் பரதனே என்ற அணியின் சார்பாக இப்பொழுது பேசும். அறிவார்ந்த சான்றோர் அவையை வணங்கி கம்பராமாயண கடலாக நடுவராக பெற்றிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, பேசுபவர்களிலே இரண்டு ரகம் உண்டு. ஒன்று அன்பாக பேசி அறிவாக பழகுபவர்கள், இன்னொன்று அறிவாக பேசி அன்பாக பழகுபவர்கள். எங்கள் அணியை சேர்ந்தவர்கள் நாங்கள் அறிவாக பேசுவோம், அன்பாக பழகுவோம். எதிரணியை சேர்ந்தவர்கள் அறிவாக பேசுவார்கள், அன்பாக பழகுவார்கள். ஆபத்தானவர்கள் என்கின்ற முன்னுரையை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஏன்னா அவங்க பேசிட்டு போயிருக்கக்கூடிய பேச்சு அப்படி பேச்சு. சரவண செல்வன் ஐயா அவர் சொன்னாரு, அனுமன் அரக்கிமார்களை பத்தி பேசினதை இந்த அவையில நான் சொல்ல முடியாது. இன்றைய இளைஞர்களும் பேசக்கூடிய சொல்லை இந்த அவையில் நாம் சொல்ல முடியாது. அனுமனை இவர்களுக்கு முன்னோடியாக வைத்துக் கொள்ளலாமா ஐயா தெரியல. இன்னைக்கு காமன்வெல்த் போட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி போட்டி நடந்துகிட்டு இருக்கப்ப உலக வரைபடத்தை பாத்தீங்கன்னா அதுல எலி வால் மாதிரி ஒரு நாடு, நார்வேன்னு ஒரு நாடு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வீரன் காய்களை நகர்த்தி கொண்டு உலகத்தையே சாய்த்து வருகின்றான். அந்த வீரன் சொல்றான், என் உடம்புலாம் வலி, என் தோல்ல பயங்கரமான ஒரு ஆபரேஷன், ஆனா நான் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கேன். ஏன் நகர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? உடம்புல வலி இருக்கு, ஆனா என்னுடைய நாடு ஜெயிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வலிமை. இதற்காக என்னுடைய பரதன் செஞ்சான். நந்தி கிராமத்துல அவன் அண்ணனுடைய திருவடியை வச்சு அண்ணன் வரும் வரை காத்திருந்தான். கப்பல் பதிவு செய்யறான். நந்தியம் பதியடை நாதன் பாதுகம் செந்தரி போன்முறை செலுத்த சிந்தையான் இத்தியங்களை அவைத்து பக்கத்துல எல்லாமே இருக்குங்க, ஆனா எதையும் அனுபவிக்கல. அதற்கு பேரு அதிசாரா விரதம்னு அந்த விரதம். அந்த விரதத்தை கை கொண்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க விரதங்க. இன்னைக்கு நார்வே வீரனுக்கு முன்னோடியாக இருப்பவன் யார் என்றால் எங்களுடைய பரதன் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அனுமரை பின்பற்றினால் இளைஞர்கள் தற்கொலைக்கு ஆளாவார்கள். எங்க அப்பா அம்மா பைக் வாங்கி தரலையா தற்கொலை பண்ணிப்பேன், செல்போன் வாங்கி தரலையா தற்கொலை பண்ணிப்பேன், டிரெஸ் வாங்கி கொடுக்கலையா தற்கொலை பண்ணிப்பேன், நான் பார்த்த பொண்ணை நீங்க பிடிக்கலன்னு தற்கொலை பண்ணிப்பேன். சீதையை தேடி போறாங்க, சீதை இருக்கக்கூடிய இருப்பிடம் தெரியல. அனுமன் என்ன செஞ்சா? நடுவர் ஐயா அவர்களே, நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு அனுமன் சொல்றான்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னோடியாக அனுமன் இருந்து விடுவான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். காவிய நாயகனுக்கு, நடுவர் ஐயா அவர்களே, காவிய நாயகனுக்கு
உதாரணமாக இருந்தவன் யார் என்றால் எங்களுடைய பரதன். இந்திரஜித்துக்கு லட்சுமணனுக்கு சண்டை நடக்குது சார். சண்டை நடந்துட்டு இருக்கப்ப ராமன் வில்லை ஊன்றிய கையோடு அப்படியே காத்திருக்கான். கம்பன் எழுதுறான், எப்படிடா இந்த ராமன் காத்து கொண்டிருக்கிறான்றப்ப அதை எழுதுறான், விரதம் பூண்டிருக்கக்கூடிய பரதன் போல காத்திருக்கான்னு காவிய நாயகனுக்கு பரதனை உதாரணமாக கம்பன் காட்டுகிறான் என்றால், காவிய நாயகனுக்கே உதாரணமாக இருந்தவன் ஏன் இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக இருக்க மாட்டானா என்ன? பரதன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல பரதனை சொல்றான் தெரியுமா? விபீஷணன் சேர்றாங்க ராமன் முன்னாடி, சரணாகதிக்காக நிக்கிறான், பெருமாளை அடைய வேண்டும் நிக்கிறான். பக்கத்துல வந்துகிட்டே இருக்கான் விபீஷணன். வந்த உடனே ராமனை பார்த்து சொல்றான், ராமனை பார்ப்பதற்கு முன்னாடி சொல்றான் விபீஷணன், ராமனை போன்றவர்களை நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபீஷணன் முன்புற கட்டிலேன் கேள்வி முன்பிலேன்னு சொல்லக்கூடிய அந்த பரதன் விபீஷணன் ராமன் பக்கத்துல வந்த உடனே அவன் சொல்றான், இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி. ஏப்பா ராமா, நீ பரதனுக்கு கொடுத்திய அந்த பாதுவை அதே திருவடியை எனக்கு கொடு. என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளுக்கு பக்கத்துல போறப்ப இறைவனுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பக்தனுடைய பேரை சொன்னால் உடனடியாக ராம பதம் கிடைக்கும். நீங்க பரதன்னு சொல்லி பாருங்களேன், உடனடியாக உங்களுக்கு பதம் கிடைக்கும். நீங்க அனுமார்க்க போனீங்கன்னா திரும்ப மறுபடியும் ராம ஜெயம் சொல்லணும். நீங்க அதனால அனுமனுக்கு தனித்தனி கோயில்கள் இருக்கின்றது. ஆனால் பரதனுக்கு பெருமாளினுடைய சன்னதியிலே அவனுடைய திருவடி நம்முடைய தலை மீது வைக்கப்படுகின்றது என்றால், கருவறையிலே உங்களுக்கு இடம் கிடைக்கும் பரதனை நீங்கள் கொண்டாடினால், அனுமனை வணங்கினால் தூரத்திலே தான் நமக்கு இடம் கிடைக்கும். ஐயா, பாண்டிய மன்னனுக்கே முன்னோடியாக இருந்தவன் என் பரதன். 14 வருஷம் நான் காத்திருப்பேன், நீ வரல அப்படின்னா நான் அரசை துறந்து விடுவேன்னு சொன்ன பரதன். தென்குலம் காவல் என் முதல் குழைத்தது. அதைத்தாங்க இவன் சொல்றதுக்கு பாண்டியனுக்கு டிப்ஸ் எடுத்து கொடுத்தவன் யாருன்னா எங்க பரதங்க. கோமுறை குறிகளை எண்ணி இது சரதம் அப்படின்னு மதுரையில இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு அந்த காலத்துல பாயிண்ட் எடுத்து கொடுத்தவன் யார் என்றால் எங்கள் பரதன். ஐயா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை பத்தி எல்லாம் எங்க அணியில சொன்னாங்க. ஆனா சகோதர உறவை காத்தவன் எங்கள் பரதன். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. நல்ல சகோதர உறவை கெடுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அனுமன். அவங்க அனுமனை பின்பற்றினால் சகோதர உறவு கெடும். வாலியை சுக்கிரவிட வாழ வச்சிருக்கலாமா இல்லையா? அக்ஷயகுமாரனை கூப்பிட்டு வச்சு அதை ரொம்ப பெருமையா வேற சொல்றாரு. தரையில வச்சு தேய்ச்சி கொண்டாங்க. எம்பியோ தேய்ந்தான், புகழன்றோ தேய்ந்தது. எவ்வளவு பெரிய கொடூரங்க. அந்த ஊர்லயே போய் அவரோட கடைசி கடைக்குட்டி பையனை பிடிச்சு தரையிலே வச்சு தேய்ச்சி கொண்டது பெருமைன்னு சொல்றீங்க. படுபாவியா நடுவரையா அவர்களே, பெண்களை தவறாக பார்ப்பது இந்த காலத்திலே குற்றம், பேசுவதே குற்றம். எங்க பரதன் கொஞ்சம் சொன்னா, தாய் இல்லம்மா நீ பேரைன்னு சொன்னா. ஆனா அனுமன் என்ன பண்ணா, லங்காய கையில ஓங்கி அறந்தாங்க. இபிகோ சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? இன்னைக்கு ஏதோ அனுமனுக்கு கஷ்டகாலம். நீங்க 8 வகை மெய்ப்பாடு இருக்கு. தொல்காப்பியர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, நகையை அழுவி இடிவர்கள் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பா 8 மெய்ப்பாடுன்னு ஒரு 8 எக்ஸ்பிரஷனை சொன்னாரு. அதில் அவலம்ன்ற ஒன்றை ஓவியமா வரைஞ்சு நீங்க வீட்டுல பாருங்க, கண்ணை மூடி வரைஞ்சு பாருங்க, கண்ணுல பரதன்ற ஒரு கதாபாத்திரம் நிக்குங்க. அப்படிப்பட்டவன். இது எல்லாத்தையும் வரைஞ்சு ஒரு அஷ்டகோணம் வரைஞ்சு பாருங்க, அங்க அனுமார் நிற்பாரு. நியாயமா சொல்லு, அவலம் என்கின்ற அந்த உருவத்திற்கு ஒரு தியாகமான பாத்திரம் யார் என்றால் எங்களுடைய பரதன் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் கடைசியா அயோத்திவாசிகள் அந்த இதை சொல்றேன் நானு. அயோத்திவாசிகள் நினைச்சாங்க லட்சுமணனும் பரதனும் 2 பேரும் போய் கழுவி கொண்டாங்க. அப்ப அயோத்தி மக்கள் நினைச்சாங்களா, பிரிஞ்சு இருந்ததுனால காட்டுல இருந்தாலே இந்த லட்சுமணனுடைய உடம்பு மெலிஞ்சிருக்கா, அண்ணனே நினைச்சிட்டு காட்டுக்கு வெளியே நந்தி கிராமத்துல இருந்தானே இவனுடைய உடம்பு மெலிஞ்சிருக்கான்னு ஊர் மக்கள் ஒரு
தராசை எடுத்து இருவருடைய உடல்நிலையை மனநிலையை தராசு பிடித்து பார்த்தார்கள் என்றால் ஊடுரு கமலக்கண்ணின் திசையொரு சிதிரியோட தானோட தடக்கையாரை தழுவிடன் கல்வி நீங்கி காடு உறைந்து அலைந்த நெய்யோ நாடு உறைந்து அலைந்த நெய்யோ நைந்ததென்று உலகம் நெய்யென்ற பாட்ட அந்த 3 பேர் படிக்கவில்லை நண்பர்களே. தீ யான யாகத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை விரைவா சொல்றேன். தீ யான யாகத்திலே இருந்து எங்களுடைய பரதன் பிறந்திருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் தியாகத்திலே தன்னை கரைத்துக் கொண்டவன் யார் என்றால் எங்களுடைய பரதன். பாரத போரிலே தேரோட்டியாக இருந்து கீதையை சொன்னவன் கிருஷ்ணன். ராமனுக்கு தேரோட்டியாக இருந்து அந்த கீதைப்படி முன்னரே வாழ்ந்து காட்டியவன் யார் என்றால் எங்கள் பரதன். பரதன் என்றால் பொறுமை, பரதன் என்றால் அன்பு, பரதன் என்றால் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை. தாய் தந்தையருடைய சொல்லுக்கு சமமான தன்னுடைய அண்ணனுடைய சொல்லுக்காக வெளியிலே காத்து கிடந்தவன். இந்த உலகத்திற்கு தேவையானவன், வழிகாட்டியாக இருப்பவன் யார் என்றால் பரதன் என்கின்ற அழகான தீர்ப்பை இந்த அவைக்கெல்லாம் சகோதரனாக இருக்கக்கூடிய எங்களுடைய நடுவரையா சொல்லுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு தரம் இறைவனுடைய திருவடிகளிலே என் வணக்கத்தை சமர்ப்பித்து பேசிய கேட்ட பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் நன்மையும் வணக்கத்தையும் உரைத்து பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லாரும் நன்றாக பேசினார். அதற்கு முதலிலே நீங்கள் எல்லோரும் ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். பொதுவாக பட்டிமன்றங்களிலே என்ன நடக்கும் என்றால் பெரிய பேச்சாளர்களை தலைமை பேச்சாளர்களாக போட்டுவிடுவார். பிறகு 2வது சுற்றிலே அவர்களை விட கொஞ்சம் குறைத்தவர், 3வது சுற்றிலே இன்னும் அதை அடுத்தவர்கள் என்று பட்டிமன்றத்துக்கு பேச்சாளர்களை அமைப்பார்கள். நேரத்தையும் அப்படித்தான் பிரித்துக் கொடுப்பார்கள். ஆனால் இன்றைய பட்டிமன்றத்திலே கடைசி பேச்சாளர் வரையும் தரத்தோடு பேசினார்கள் என்பதற்கு ஒரு பெரிய விஷயம். பெண் பேச்சாளர்கள் மிக கம்பீரமாக பேசினார். தலைவர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். நான் தான் இன்றைக்கு ஒரு பாவியாக இது உட்கார்ந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு படித்து அவர்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வர மணியடித்து அவர்களை நிறுத்துவது என்பது பெரிய ஒரு பாவச் செயல் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி பட்டிமன்றம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. முன்னே இருக்கிறவர்கள் நீண்ட நேரத்தை எடுத்துவிட்டால் கடைசி பேச்சாளர் பாதிக்கப்படுவார். அதனாலேதான் நேரத்தை சமப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய பதவியிலே என்னை இருத்தி விட்டபடியால் மணியடித்தேன். உங்கள் பேச்சை ரசிக்காமல் நான் மணியடிக்கவில்லை. உங்கள் பேச்சினுடைய பெருமையை உணர்ந்த பிறகும் சூழ்நிலை காரணமாக மணியடித்தேன். அதுக்காக பேச்சாளர்களிடம் நான் மன்னிப்பு கோர கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு தலைப்பு. கடைசியில் பேசிய கண்ணன் அவர்கள் அனுமனை தூக்கி பந்தாடினார். அனுமன் எத்தனையோ அரக்கர்களை தூக்கி பந்தாடினவன். நம்முடைய கண்ணன் அவர்கள் அனுமனை தூக்கி கொண்டாடினார். சுவையான பேச்சு. ஆனால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். உங்களை விட வயதிலே மூத்தவனாக மட்டும் சொல்லுகிறேன், அறிஞனாக சொல்லுகிறேன். இந்த பட்டிமன்றங்கள் ஏன் நடக்கிறது என்றால், ஒரு பாத்திரத்தை பற்றி இருந்து படி என்றால் இன்றைக்கு படிக்க யாரும் தயாராக இல்லை. நீ படிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன் கேள் என்று சொன்னாலும் கேட்க தயாராக இல்லை. இன்றைக்கு மனிதர்களுடைய மனங்களை சிதைப்பதற்கு நிறைய கருவிகள் வந்துவிட்டன. அதனால்தான் படிப்பு குறைந்து கொண்டே போகிறது. என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் நவசியாய தேசிகர் என்று யாழ்ப்பாணத்திலே ஒரு பேரறிஞர் இருந்தார். அவருடன் தான் நான் திருக்குறள் கேட்டேன். அவர்கள் காலத்திலே ரேடியோ, தொலைபேசி இல்லை, யூடியூப் இல்லை, பேஸ்புக் இல்லை, இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை கூட இல்லை. ஆகவே ஒரு அறிவு சார்ந்த ஒருவனுக்கு எப்படியும் ஏதாவது படிக்க வேண்டும். அப்படி படிக்கிறதா இருந்தால்
அறிவு புத்தகத்தை தான் படிக்கலாம். என் ஆசிரியரை நான் முதல் சந்தித்த போது ஒரு சிமெண்ட் தரையிலே ஒரு கோயிலே படுத்திருக்கிறார். நாங்க தான் இப்ப எல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி கொண்டு வரோம். அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், ரொம்ப சாதாரணமா படுத்திருக்கிறார். அவர் கையிலே ஒரு புத்தகம் இருந்தது. என்னன்னு பார்த்தால் சிவஞான போத மாமாடியம். இதுதான் அவர்கள் பொழுதுபோக்குக்கு வாசித்த புத்தகம். தமிழினுடைய அறிவு புத்தகத்திலே கடைசி புத்தகம். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு எண்ணச்சிதைவு இல்லை. இன்றைய தலைமுறைக்கு எண்ணச்சிதைவு நிறைய வந்துவிட்டது. நான் அவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். காலம் வேகமாக அழிவு நோக்கி நம்மை இழுத்து போகிறது. ஏனென்றால் இது கலியுகம், அப்படித்தான் போகும். அதுல தப்ப நினைக்கிறவன் தப்பலாம். பிரேக் இல்லாமல் பஸ் வருகிறது, கை கொடுத்து தடுக்க முடியாது என்றால் அது நம்மை அழித்து விட்டு போய்விடும். ஒன்று செய்யலாம், நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். கொஞ்சம் சமூக அக்கறையா இருந்தால் முன்னேறிக்கிறவர்களையும் ஒதுங்குங்கள் என்று சொல்லலாம். இவ்வளவுதான் செய்யலாம், அதை தடுக்க முடியாது. அது போலதான் கலியுகம் பிரேக் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. மோத போனால் அது நம்மை தள்ளிவிட்டு போய்விடும். ஆகவே ஒதுங்கி நின்று கொண்டு நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலிலே நம்மை காப்பாற்றிய பிறகு உண்மையிலே சமூக அக்கறை இருந்தால் நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்குங்கள் என்று சொல்ல தெரிய வேண்டும். இதுதான் முறை. இதை சொல்வதற்குத்தான் நாங்கள் கம்பனை ஒரு காவிய ஒரு கல்வியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கோம். ராமாயணம் சொல்வதென்றால் ராமாயணம் சொல்வதில்லை, கதை யாருக்கு தெரியாது ராமகாதை. அதான் ஒருத்தர் சொன்னா இவ்வளவு மிக சுருக்கமாக ராமாயணம் சொல்ல 10 நாள் சொல்லட்டுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது. 5 நாள் முடியாது, 2 நாள் முடியாது, 1 நாள் முடியாது, 1 மணி நேரம். அப்ப எப்படி தாண்டா சொல்லணும்? ஒரு வினாடியில சொல்லிட்டா நான் விட்டேன். அவன் சொன்னா சொல்லியிருந்தேன், எவ்வளவு உனக்கு 1 வினாடியா? ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில எடு, மேல போட்டு பிடி, அதுக்குள்ள ராமாயணம் சொல்றேன். அப்படி சொல்ல முடியுமா ராமாயணமா? இந்த எலுமிச்சம் பழத்தை தூக்கி மேல போட்டான். இந்த பேச்சாளர் சொன்னான், ராமன் பிறந்தான், இப்படி போட்ட பொழுது கீழே வந்தது ராவணன் செத்தான், ராமாயணம் முடிஞ்சது போடாது. சொல்ல நினைத்தார்கள் வினாடியும் சொல்லலாம். ராமாயணத்தை சொல்லுவது உண்மையிலே எனக்கு சங்கடம். இந்த நேரத்தை பற்றி நான் சங்கடப்பட்டேன். ஆனால் நிறைய பேச வேண்டும் என்று அவசியமே இல்லை. சுருக்கமாகவும் பேசலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. நான் பல பேச்சாளர்களை பார்க்கறது உண்டு. மணியற்ற பிறகு நிறைய நேரம் கேட்கிறவர்கள் எனக்கு ஒத்துழைத்தார்கள், அதுக்கு நன்றி. சில பேர் மணி அடிக்க பேசுவார்கள். மணி அடித்தது போக மணியால் அடித்தால் என்ன என்று நினைத்தவர்கள். நான் சொல்றது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு மேடையிலே எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, சொல்லக்கூடாது. என்ன கேட்டால் சொல்லக்கூடாது. தெரிந்ததுல சொல்லு, குறிச்ச நேரத்துல சொல்லுகிற பொழுது சபை கொஞ்சமா சொன்னான். நான் சபை நீ ஒருக்கா வந்து நிச்சயத்தை சொல்ல மாட்டானா என்று எழுத வேண்டும். ஒரு நல்ல தலைவனோடு வாழ்ந்த தலைவி அவன் போன பிறகு இவன் எப்போ வருவான் என்று காத்திருக்க வேண்டும். அதான் நல்ல தலைவன் அவளை ஆண்டதற்கு லட்சணம். அப்படித்தான் ஒரு சபையில் பேச்சாளர் மேடை சபையை ஆண்டு விட்டு போனால் அடுத்த சபை இவனை நான் எப்போ காண்பேன் என்று தவம் இருக்க வேண்டும். அதற்கு நேர கணிப்பு ஒரு கணிப்பே அல்ல. உண்மையாக எல்லாரும் பேசினார். இந்த அனுமன் பரதன் 2 பாத்திரம். நான் சொல்ல வந்ததையும் சொல்லியிருக்கிறேன். இந்த கம்பன் விழா போன்ற பட்டிமண்டபங்களிலே நடக்கிற விழாக்களிலே அல்லது இத்தகைய உயர் விழாக்களிலே நடக்கிற பட்டிமண்டபங்களிலே ஒப்பீடு செய்வது என்பது உயர்வு தாழ்வு ஒப்பீடு அல்ல. பரதன் பெரியவனா அல்லது அனுமன் பெரியவனா என்றது அல்ல பட்டிமண்டபம். அது சும்மா சாதாரண சட்டையில தொலைக்காட்சியில நடக்குது, அதுல அது பண்ணிட்டு போகலாம், தப்பில்லை. நாம் யாரை வைத்து கையாளுகிறோம் என்றால் உயர் பாத்திரங்கள், காலம் கடந்து நிற்கிற பாத்திரங்களை நாம் கையிலே இருக்கிறோம் என்கின்ற பயம் நம் நெஞ்சிலே இருக்கிறது. வந்தாடி விடலாம், அது ஒரு கட்டித்தனம் இல்லை, அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி வந்தாடுகிற பொழுது நாம் எடுத்திருக்கிற கைதொழுகிற பாத்திரம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்கிறேன். உயர்வு தாழ்வு வேண்டாம். இத்தகைய பட்டிமன்றத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்தவன் யார் என்று கேட்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம்.
பரதனையும் அனுமனையும் ஒப்புகிற பொழுது பரதன் தாழ்ந்தவன் அனுமன் உயர்ந்தவன் என்றோ அனுமன் தாழ்ந்தவன் கடந்தவன் உயர்ந்தவன் என்றோ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் எப்படி ஒரு உயர்வையும் தாழ்வையும் ஒரு பட்டிமன்ற தலைப்பிலே போட முடியும்? ரெண்டும் சமம் என்றால் தானே போடலாம். சமம் செய்து சீர்தூக்கின பாத்திரத்தை தானே போட்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றில் எது உயர்ந்தது என்று பேச பழக வேண்டுமே தவிர இது தாழ்ந்தது என்று நகைச்சுவைக்காக கூட சொல்லக்கூடாது என்று உரையும். இது ஒரு செய்தி. இனி பாத்திரத்துக்கு வருகிறேன். நம் இளைய தலைமுறைக்கு யார் வழிகாட்டக்கூடியவர்கள் என்பதுதான் கேள்வி. நாங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தம், இளைய தலைமுறை எல்லாம் ரொம்ப மோசம். இதுதான் எங்க அபிப்பிராயம். வயதான இல்லாருடைய ஒரு குணம், அதாவது ஒருவனுக்கு வயதாகிட்டதே எப்ப தெரியும் என்றால், மற்றவர்களை குறை சொல்ல தொடங்கினால், இளைய தலைமுறை குறை சொன்னா இவன் கிழவனாய்தான் என்று அர்த்தம். நான் சொல்லுகிறேன், இளைஞர்கள் கெட்டவர்கள் அல்ல, நம்மை விட உயர்ந்தவர்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நான் உண்மையா அப்படி நினைக்கிறேன். சும்மா இவர் ஒரு உற்சாகத்துக்கு பேசுறார் என்று நீங்க நினைப்பீர்கள், அப்படி இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு 40-50 வருஷத்துக்கு முதல் நான் வாழ்ந்த காலத்திலே இருந்த சூழல் இன்றைய இளைஞனுக்கு இல்லை. அது மாசுபட்டு இருக்கிறது. என்னை விட என்னுடைய தந்தையார் காலம் இருக்கிறதே, அவர்கள் 50 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்த அந்த சுத்தமான சூழ்நிலை எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைத்த சுத்தமான சூழ்நிலை இன்றைய இளைஞனுக்கு கிடைக்கவில்லை. நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்க, இப்போ இன்றைய இளைஞனை குற்றம் சொல்லுகிறோமே, குற்றம் செய்யாமல் இன்றைய உலகத்திலே வாழ்வது கடினம். நான் விளையாட்டு சபைகளிலே சொல்றது உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. இப்ப நான் மது குடிப்பேனா இல்லையா என்ற கேள்விக்கு என்ன பதிலா? குடிக்க மாட்டேன். இரண்டாவது கேள்வி, நான் சிகரெட் குடிப்பேனா இல்லையா என்ற கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும்? குடிக்க மாட்டேன். நான் பெண்களை அப்படி இப்படி ரசிப்பேனா என்ற கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும்? செய்ய மாட்டேன் என்றுதானே சொல்றீர்கள். நான் மூன்றும் செய்வேன். இந்த வைத்தியகாரணியா மேடைக்கு கொடுத்து ஐயா நினைக்கிறார். நான் போய் சொல்லவில்லை, மூன்றும் செய்கிறேன். எப்படி என்று சொல்லிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றேன், நடு சீட்ல உட்கார்றேன். இன்னைக்கு 2 பேர், முன்னுக்கு 2 பேர், முன்னுக்கு 2 பேரும் சிகரெட் குடிக்கிறான், பின்னுக்கு 2 பேரும் சிகரெட் குடிக்கிறான். நான் குடிக்க இல்லை, அவன் ஒரு சிகரெட் தான் குடிக்கிறான். நான் அந்த 4 பேர் உள்ள புகையும் குடிக்கிறேன். உண்மையா இல்லையா? அப்ப நான் சிகரெட் குடிக்கிறேன்னா இல்லையா? சாராய குடிக்கிறேன் என்றால் மருந்து போத்தல்ல எழுதியே வருது, இதுல அல்கோஹால் இவ்வளவு வீதம் இருக்குது. நான் சாராய கடைக்கு போய் குடிக்க இல்லை, நான் குடிக்கிற பொருள் பலவற்றில் இன்றைக்கு சாராயம் இருக்கு. அது மாதிரி பெண்களை நான் பார்க்கிறேன்டா இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன், நான் என் பாட்டுக்கு போகிறேன், சிவாவுக்கு போகிறேன், தொலைக்காட்சியை போட்டா அதுல ஒரு நடிகன் அமர்றான் அரைகுறை ஆடையோட, நான் பார்க்கிறேன் தானே. அப்ப என்ன ஆகுது தெரியுமா? இன்றைய சூழல் கெட்டதாலே அதுக்குள்ளே வாழுகிறவன் சுத்தமாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். எனக்கு தொலைக்காட்சி இருக்கவில்லை, இந்த கோகோகோலா இருக்கவில்லை, அது எனக்கு பஸ்ல சிகரெட் குடிக்கவில்லை, நான் சுத்தமாக இருந்தது பெரிய விஷயம் இல்லை. இத்தனையும் இருக்கிற காலத்திலே ஒரு இளைஞன் சுத்தமாக இருந்தால் அவன் என்னை விட 100 மடங்கு பெரியவன் என்று நான் நினைக்கிறேன். இதை புரிந்து கொள். ஆகவே இன்றைய இளைஞர்கள் ஏதோ மொத்தமாக கற்றுவிட்டார்கள், நாங்கள் தான் அவர்களுக்கு புத்தி சொல்ல போகிறோம் என்ற நினைப்போடு இந்த தலைப்பை நான் அணுகவில்லை. இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டி யார்? தொண்டன் என்று அனுமனை சொன்னார். நேரவில்லை, அதனாலே நான் இந்த அளவு சுருக்குகிறேன். ஒரு 5 நிமிடம் 6 நிமிடத்துக்குள்ளே முடிக்கிறேன். தொண்டன் என்று சொன்னார்கள். நல்ல தொண்டன், ஒரு உயர்ந்த தொண்டனுக்கு எது அடையாளம்? எதனை பார்த்து நாம் தொண்டை பழகலாம்? ஒரே ஒன்றை நான் நினைப்பேன் பாருங்கள். நல்ல தொண்டனுக்கு என்ன? ஒருவனை நல்ல தொண்டன் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் தலைவனை கும்பிடுவதை விட தலைவன் அவனை கும்பிட வேண்டும். அப்பதான் அவன் சிறந்த தொண்டன். இன்றைக்கு எல்லா தொண்டர்களும் தலைவர்களை கும்பிடுகிறார்கள். ராமாயணத்திலே ஒரு தலைவன் தொண்டனை கும்பிட்டான். எடுத்து சொன்னார்களே, ஒரு புள்ளுக, இந்த தலைவர் தொண்டனை கட்டிவிட்டா போட்டோ போட்டிருக்கலாம். இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? தொண்டனை கூப்பிட்டு என்ன கட்டுப்பிடிதான். அது மட்டும் இல்லை,
ராமாயணத்திலே இது 2 பேரும் பண்ணினார்கள். அது சுவைபட சொல்ல நேரம் இல்லாதபடியா சொல்லுகிறேன். அனுமன் முதல் தூர் சொன்னான் சீதைக்கு. பிறகு 2ஆம் தரம் ராவணனை கொண்டாட்சி என்ற வெற்றி செய்தி சொன்னான். அப்ப சீதை என்ன தெரியுமா சொன்னாள்? உன்னை தலையினால் தொழுதேன் என்றான். ஒரு தலைவன் தொண்டனை தொழுகிறாள், தலைவன் தொழுதாலும் தொழுவான், தலைவி தொழுவானா? 2 பேருமே தொழுத தொண்டன் அனுமன். ஆகவே தொண்டுக்கு அவன் ஒரு குறியீடு அல்லது அவன் ஒரு அடையாளம் என்றால் யாரும் அனுமன். இந்த தொண்டு இன்றைய இளைஞனுக்கு தேவையா இல்லையா என்றால் தேவை. நாளுக்கு நாள் நம் சமுதாயத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் நாளுக்கு நாள் நாங்கள் சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், சுயநலவியலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவன் எனக்கு தெரிந்த என்னுடைய தாய் காலத்திலே பாட்டி காலத்திலே எத்தனை பேருக்கு நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் பார்த்திருப்போம். எங்க வீட்டுல எங்க பாட்டி வீட்டுல அன்றாடம் 25 பேருக்கு அந்த பாட்டி சமைப்பாள், ஒருத்தி சமைப்பாள். எனக்கு பெண் விடுதலை, ஆணுக்கு பெண் சமைத்து பேச்செல்லாம் இல்லை. அதை கவலையாக செய்ய மாட்டாள், சந்தோஷமா செய்வாள். அதுல என்ன இருந்தது தெரியுமா? தன்னை மறந்து உதவுகிற சுயநலம் இருந்தது. எங்க அம்மா 10 பேருக்கு சமைச்சார், எங்க அக்கா 5 பேருக்கு சமைத்தார், இப்போ 2 பேருக்கு சமைக்கிறார். அதுவே சண்டை பிடிக்கிறார்கள். அது என்ன, நான் தானா கணவனுக்கு சமைக்க வேண்டும், நீ வா. என்ன ஆயிற்று என்று கேட்டால் பரவகாலம் என்பது தன்மை குறைந்து கொண்டே போகிறது, சுயநலம் தான் வருகிறது. இன்னொருவருக்கு உதவி செய்வது என்பது துன்பம் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற உலகத்திலே துன்பமே இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்த ஒருவன் நமக்கு முன்னுதாரணம் ஆக மாட்டானா என்றால் ஆவான். நான் ஒன்று சொல்லுவேன் பாருங்கள். அனுமனுக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், ராமாயணத்திலே ராமனுக்கு விஸ்வரூபம் இல்லை, அனுமனுக்கு தான் விஸ்வரூபம். அனுமன் தொண்டு செய்தாண்டா ஏதோ அவன் இயலாதவன் முடியாதவன், அவன் இல்லாவிட்டால் ராமன் தோற்றிருப்பான். மருத்துவமனையை கொண்டு வந்து விட்டால் வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கு? அவன் விஸ்வரூபம் காட்டினோடனே ராமன் வியக்கிறான். சீதை பயந்தே போனான், கண்ண முடிந்து போதும்பா குறைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரனாக இருந்து கொண்டு இன்னொருவருக்கு நான் வேலைக்காரனாக இருப்பேன் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கிறதே, அதை பார்த்தால் தான் இன்றைய இளைஞர்கள் நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றபடியா அனுமனுடைய தொண்டு சிறந்தது என்று தீர்ப்பு சொல்ல முடியாது. அதுதான் லேசா அவனுடைய தியாகம் என்பது பாருங்க. அதை யாரும் சொன்னாங்க, அந்த சிந்தாம சிதறாம தட்டத்துல வச்சு கொடுத்தாராந்தாய். கிடைக்கும் ஆட்சி, இந்த ஆட்சி கிடைக்கிறதுக்காக படுற பாடு நாங்க எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். பெற்ற தாய் வரம் கேட்டு தந்தை வாங்கி கொடுத்தான், வாக்கினால் வருந்தர பெற்றேன் என்றார்கள். ராமனை போக்கினேன் காட்டிடை, நாளை உனக்கு ஆக்கினேன், அது பொறுக்க முடியாமல் நீக்கினான் என்றால் கைகை. பாருங்க, ஆட்சி தப்பித்தவரை கைக்கு வந்து விட்டது, விடுவானா யாராவது? அவன் போறவில்லை. ஆனால் ஆட்சி என்றால் சாதாரண ஆட்சி அல்ல, ஆயுசூடு உலகம் எல்லாம் ஆளுகிற ஆட்சி. அந்த ஆட்சியை கையை கொடுக்கிறார். வாங்கிட்டியா? சரி போ, நான் ஆளுகிறேன். நாங்க சொல்றோம் 49 குற்றத்தை சொல்லி தனக்கு தானே தலையில இந்த பாவம் எல்லாம் எனக்கு வரட்டும் என்று ஒரு பிள்ளை சொல்ல முடியுமா? ராமனை போய் கெஞ்சுகிறான், இதை ஏற்றுக்கொள், இதை ஏற்றுக்கொள். எப்பவும் படிச்சவனை விட சாதாரண உணர்வுள்ள உண்மை பேசுவான். படிச்சவனுக்கு கொஞ்சம் கடவு வந்துடும். ஆளுக்கு ஆள் நல்லதுன்னு சொன்னா நமக்கு லாபம் நினைச்சுதான் நாங்க சொல்லுவோம். அதனாலதான் அறிஞர் கரவாகிய கல்வியுடார் என்றார். கல்வியோடு சேர்ந்து கரவம் வந்துவிடும். ஒரு சாதாரண அப்பாவிக்கு அது இருக்காது. குகன் அப்படிப்பட்ட ஒருத்தன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, ராமன் மேல அவனுக்கு எல்லையற்ற பக்தி. எப்ப வரைக்கும்? பரதனை பார்க்கும் வரைக்கும். பரதனை பார்த்தான், முதல் கோபித்தான், பிறகு அந்த கோபம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தான். இவனை பார்த்தவன பதறி போனான். நம்பியும் என் நாயகனை ஒப்புகின்றான், அயலென்றான் தம்பியையும் ஒப்புகின்றான், தவவேடம் தலை கொண்டான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான்,
எம்பெருமான் பின்பிறந்தார் இடைப்பெறோ பிழைப்பென்றான். ஓடி வருகிறான். வந்தவன் சொன்னான், குரம் சொன்ன வார்த்தை, 1000 ராமர் நீங்கள் ஆவரோ தெரியினம்மாட்ட. ராமனைத்தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா நீ 1000 ராமருக்கு சமமானவன் என்று சொல்ல கிடைக்கிறது என்றால் சும்மா இந்த வார்த்தை வராது. நாங்கள் சில நேரத்தை தியாகம் பண்றதாக நினைப்போம். ஆட்சி அம்மா ஆட்சியை வாங்கி வச்சா வேணாம் என்று சொல்லிடுவோம். கொண்டு அண்ணனுக்கு கொடுத்துட்டு போவோம். அண்ணன் கட்டாயப்படுத்தான், இல்லடா நீதான் இருக்க வேணுமா, கட்டாயப்படுத்தா என்ன பண்ணுவோம்? அண்ணா ஒன்னு சொல்ல முயல முடியவில்லை, இருக்கு உட்கார்ந்துருவோம். என்னது ஒரு கேள்வி வந்தது, ஏன் அயோத்தியில இருக்கவில்லை, நந்தியம்பதியில போய் இருந்தான் என்றால் அவன் நினைத்தான் அந்த இடத்துல போய் நின்றால் நான் அதை அனுபவிக்கிறவனாக கருதப்பட்டு விடுவேன். ஆகவே இங்கேதான் இருப்பேன். தலைநகரத்துல இல்லாதது இருந்தானே அதுவும் தியாகத்தினுடைய அடையாளம். ஆகவே பரதனை பார்த்தா தியாகம், அவன் செய்த தியாகம் பரதன். 14 ஆடு முடிஞ்சு போச்சு. ராமன் சொன்ன டேட்ல வரையில்லை. நாங்கண்டா என்ன செய்வோம், நீங்க என்ன பண்றது, ஏற்றுக்கொள்வோம் என்றுதானே சொல்வோம். அவன் என்ன செய்தான், நெருப்பு மூட்டு. அந்த குடும்பமே ஒரு வித்தியாசமான குடும்பம் சார். ராமன் சண்டை பிடிக்க நேற்று தானே எனக்கு வாக்கு கொடுத்தேன் கசரதனை கேட்கவே இல்லை. அப்பா சங்கடப்படக்கூடாது. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனையும் பெற்றவன் என்று போட்டானே, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த குடும்பம் முழுவதும் தம்பி லட்சுமணன் மனைவிக்கு சொல்லிட்டு கூட போக இல்லை. அண்ணனோட போறேன்னு போயிட்டு வரன்னு சொல்ல கூட இல்லை. மனைவி நம்பிக்கைக்குரியவர், அவள் கவலைப்பட மாட்டான்னு ராமனோட போயிட்டான். அடுத்த பையன் சத்ருகன், இவன் தவன் செய்தான், அவனும் தவன் செய்கிறான். தெய்வம் இல்லை. ராமன் வரையில் நெருப்ப மூட்டு, நெருப்பு மூட்டியாச்சு. ஏன் நிற்கிறான் பருவன்? பொறுப்பில்லாதவன் சொன்னீர்களே, அவன் பொறுப்புள்ளவன் தான். என்ன செய்தான், நான் செத்து போனால் அயோத்திக்கு தலைவன் இல்லாமல் போய்விடுவான், நாடு சிதைந்து விடும். ஆகவே என்ன செய்ய வேண்டும், ஒரு தலைவனை நியமிச்சு விட்டுதான் நான் சாவோன்னு சத்ருகனுக்கு வாட வேண்டாம். அவன் பேசாத சத்ருகன் வந்து என்னன்னு கேட்டான். அண்ணா போயிட்டான், அண்ணா போய் சொன்ன நேரத்துல வரையிலே நான் நெருப்புல குதிக்க போகும். அதனால நீ என்ன பண்ண வேண்டும், நான் செத்த பிறகு நீதான் இந்த ஆட்சியை பொறுப்பிடித்து நடத்த வேண்டும். அவன் சொன்னான், நான் வரதா, நீ என்ன நினைக்கிற, ஆனால நிலமகளை கைவிட்டு போனானை காட்டு பின் போனானும் ஒரு தம்பி. ஒருத்தன் ஆட்சி வேணான்னு காட்டுக்கு போயிட்டான், அடுத்த பேர் அவனை காட்டுறதான் எங்க பின்னால போயிட்டான். ஆனால நிலமகளை கைவிட்டு போனானை காட்டு பின் போனானும் ஒரு தம்பி. போனான் தான் வருமவரி போயிட்டா ஆனான உயிர்விடுவேன் என்று அமைவான ஒரு தம்பி. ராமன் லட்சுமணன் நீ சாக போறியே, நீ ராமனுக்கு தம்பி தானேடா கேட்டு சொன்னான். ஆனாமலே நானோ இது அரசாண்டேன், வெக்கப்படாம இந்த அரசாட்சியை நானாத்தாண்டா இருப்பேன். இந்த ராமாயணம் படுத்த மண்டல மண்தான் இந்த மண். ஆட்சியை வேணாம்ன்றதுக்கு போட்டி போட்டார். இனிமேல நான் சொல்லக்கூடாது, ஆட்சி வேணும்ன்றதுக்கு போட்டி போடல, ஆட்சி வேணாம்ன்றதுக்கு போட்டி போட்டார். அப்படிப்பட்ட உயர்வு கடைசி வரை 14 ஆண்டுகள் கழிந்தவர்களும் தன் விரதத்தினுடைய அந்த உறுதி குறையாமல் வைராக்கியத்தோடு நின்று நெருப்பிலே விளைச்சல் போல பரதன் இருக்கிறானே, அவன் தியாகத்தினுடைய அடையாளம் தான். இவன் தீர்ப்பு என்ன, சீக்கிரம் சொல்லு கேட்டால் நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். தியாகம் என்ற அந்த உணர்வு இருந்தால் தான் தொண்டு செய்ய முடியும். தியாகம் என்ற உணர்வு இருக்கிறதே, நான் மற்றவனுக்காக வாழ்வேன் என்று நினைக்காதவன் இன்னொருவனுக்கு தொண்டு செய்ய மாட்டான். அப்படி பார்த்தால் தியாகம் என்பது காரணம், தொண்டு என்பது காரியம். நான் எப்பவும் சொல்லும் பாருங்க, தியாகம் என்பது காரணம், தொண்டு என்பது காரியம். காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது, ஆனால் காரியம் இல்லாத போதும் காரணம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? காரணம் இல்லையா, தியாகம் என்ற காரணம் இல்லையா, தொண்டு என்ற காரியம் நடக்காது. தொண்டு என்ற காரியம் நடக்காவிட்டாலும் தியாகம் என்ற காரணம் இருக்கும் என்ற காரணத்தினாலே நாம் முதல் பெற்ற வேண்டியது இன்றைய இளைய தலைமையினருக்கு 2 தேவைதான். ஆனால் முதல் பெற்ற வேண்டியது இந்த பரதனுடைய தியாகத்தை தான் என்று சொல்லி தீர்ப்பளித்து விடுகிறது.